திருச்சிற்றம்பலம். பித்தள நீரை கண்ணி அப்பம் மூடவல் கோரி கப்பிய கரிமுகன் அடியேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதே தமுமதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிரள் போய மதையானே மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடையின முற்படுகிரிதன் முற்பட எழுதியும் போனே முப்புறம் எரிசிதாட்சிவன் உரை ரதம் வச்சது பொடி செய்த அத்தீரா அத்துயரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்போன மகனிடை ஆகி அக்குட மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனந்தையும் நீ சிந்தாகுடமானவன் ஈசனையாள் கந்தா கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உளிர்கோன் பொழித்த புகழியர் கோன்களில் போற்றி ஆளுமிசை கண்மிதப்பில் அடைந்திருக்கிறான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் எல்லாம் இல்லை சிவகாமெம்பாள் உடனாகிய ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வரருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை, அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் இன்றைக்கு 63வது திருவிளையாடல் சாமியுடைய பெரும் கருணையினாலே சமணரை கல்வி ஏற்றிய பிரளத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் அதன் அடிப்படையில் எப்பயுமே நாம் ஒரு திருமுறை பாடலை பற்றி சிந்திப்போம். அதன் அடிப்படையில் மாணிக்கவாசகப் பெருமான் கூறுகின்றார், அடியார் ஆணையர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை என்று கூறுகிறார். அடியார் ஆயிட்டோம்னா எதை விட்டுறணுமா? இந்த விளையாட்டெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும். எந்த விளையாட்டு? கோழி குண்டு, பம்பரம், அந்த விளையாட்டு இல்லை. உலக விளையாட்டு, உலகத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குமா, அந்த விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிடும். ஓரம் இல்லை, சுத்தமாக அதை என்ன செஞ்சணும்? தொலைத்து விட வேண்டும். அடியார் ஆணி எல்லீரும், ஆன எல்லாருமே அடியார்னு ஆகிட்டாலே எல்லாரும் என்ன பண்ணணும்? அகல விடுவின் விளையாட்டு, அதை தூரத்தில் ஒதுக்கணும், பக்கத்திலே வரவிடாமல் அதை ஒதுக்கி விடுவாங்க. அகல விடுவின் விளையாட்டு இப்போ தான் கரெக்டாக ஆரம்பிக்க. அடியார் ஆணில் எல்லீரும் அகல விடுவின் விளையாட்டு. கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருக்கும் திருக்குறள். கடிசேர் அடியதுன்னா சாமியுடைய அந்த தூக்கிய திருவிழா. அந்த திருவடியை பற்றினாலே போதும் சாமி என்ன பண்ணுவார்? நம்மை ஆடை எடுத்திட்ட பொன் பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே அப்படின்னாரு. அந்த எடுத்த பாதை எதுக்காகனா நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் அந்த தூக்கிய திருவடியை தூக்கி அதை காமிக்க வேற செஞ்சுக்காரு. இந்த திருவடியை நீங்கள் பற்றினால் உங்களை நான் மேலே ஏற்றுவேன் சாமி அந்த கதை கஷ்டத்தை நாம் என்ன செய்வோம் தெரியுமா? சாமி நீங்கள் அப்படியே தூக்கி இன்னும் நான் நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு நான் பதறாமல் தூக்கி திருவடி பற்றி நான் வாரேன் அப்படின்னு நினைச்சுவோம். சீரியல் பார்க்குறதுக்கு நம்ம போயிடுவோம். சாமி காட்சி கொடுக்குன்னு சொன்னால் கூட நாம் சீரியலை விடுறதா இல்லை. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடும்? மோகத்தில் மூழ்கியிருக்கோம். இந்த அகல விடுவின் விளையாட்டை என்பது என்னென்னா, இந்த சீரியல் பார்க்குறது, உலகத்திலேயே முழுவது, எதை பார்த்தாலும் சாப்பிடணுங்கிற எண்ணம், எதை பார்த்தாலும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம், எந்த பொருளை பார்த்தாலும் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இதெல்லாம் பார்த்து இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நாம் எங்கே போக முடியாது? சிவபெருமான் கிட்ட போக முடியாது. இந்த அகல விடுவின் விளையாட்டை, இந்த விளையாட்டெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அகல எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த உலக விளையாட்டு இருக்கே, விளையாட்டு மனிதன் என்ன செஞ்சிடும்? கடைசி சீர்குலைத்து விடும். இந்த விளையாட்டு
சீர்குலைக்கும். அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. அப்போ என்ன செய்யணும்? சரி, விளையாட்டை ஒதுக்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை. சிவபெருமான் எப்பொழுது நம்மை ஆட்கொள்வார் என்ற அந்த திருக்குறிப்பை நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமான் இப்போ என்ன செஞ்சிட்டார்? நம்மளை ஆட்கொண்டார். அந்த திருக்குறிப்பு நமக்கு தெரிஞ்சு வச்சு சிவபெருமான் நம்மையும் ஒரு அடியாராக ஆக்கி ருத்ராஜ அணியை வைத்து திருநீர் பூசை வச்சு நம்மளையும் ஒரு ஆளை இங்கே வந்து உட்கார வச்சுருக்காருன்னா அப்போ சிவபெருமானுக்கு நமக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் உண்மை. சிவபெருமானுக்கு நம்மளை பிடிச்சிருச்சா, அதனால் நம்ம எங்கே வந்திருக்கோம்? அவர் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கும். இப்போ பிடிச்சிருச்சுன்னா அப்போ சாமி நம்ம மேலே என்ன செய்வார்? கருணை செலுத்துவார். அந்த திருக்குறிப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு, கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை. அப்போ இந்த திருக்குறிப்பு தெரிஞ்சதும் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக விளையாட்டை கொஞ்சம் அகல விடுவின் விளையாட்டு. இன்னும் உளுந்து வடை சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது, இன்னும் அல்வா சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது, இன்னும் ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது. எதையுமே விடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இன்னும் சொந்த பந்தங்களை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, இன்னும் என் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, அதுக்கு ஒரு பேரனை பார்த்துட்டு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. நமக்கு பூராவே அப்படிதான். பார்த்தீங்கன்னா அம்மா இறைவன் நினைப்பாருங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? தம்பி சும்மா இருங்க, இன்னும் எனக்கு நிறையா வாய்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன், சாமிகிட்ட வேண்டேன். அப்படியா? என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சரி இறைவனை தான் வழிபாடு செய்கிறாங்கன்னு கேட்டோம்னா அவங்க என்ன செய்கிறாங்க? தம்பி என் பையன் இருக்கான் பற்றி, என் பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவனுக்கு கல்யாணம் முடிச்சுப்பான், அவன் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பார்த்தியா, அவனுடைய கல்யாணத்தை பார்த்து தான் என் ஆயுசு முடியும்னு நான் சாமிகிட்ட வேண்டேன் அப்படின்னு. அத்தனை பேர் குலம், அத்தனை வம்சத்தையும் பார்த்துட்டு தான் இவங்க வேலை போடுவான். எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை பேருடைய இதையும் பார்க்கணுன்னா நம்ம அதுக்காக வந்திருக்கோம், ஒவ்வொருத்தருடைய இதை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம், அவங்க குழு கல்யாணம் முடிக்கிறத பார்க்கறதுக்காக நம்ம இங்கே குழுவதுக்கு வந்திருக்கோம். நாம் எதுக்கு வந்திருக்கோம்? அந்த விஷயம் என்ன? தலையே நீ வணங்காய், அதுக்காக வந்திருக்கோம். கண்கால் காண்களோ, அதுக்காக வந்திருக்கோம். ஐம்புலன்கள் சிவபெருமான் பக்கம் செலுத்துவதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வந்திருக்கோம். ஆனால் என்ன கூட எதில் இருக்குன்னா உலகத்து மேலேயே பட்டு சொந்த மதத்தை விட்டு விட மனசு வர மாட்டேங்குது. ஏன் சொந்தம், ஏன் பந்தம், ஏன் மாமே, ஏன் மச்சான், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் பெரியப்பாவோட பெரியப்பா அப்படின்னு என்ன செய்வோம்? சொந்தத்தை விடவே மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு சாமி என்ன பண்ணியிருக்காருன்னா பாச கட்டை நமக்கு அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டியிருக்காரு. கட்டுனா சும்மா சாதாரண கட்டு கிடையாது, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அந்த கயிறை நல்லா கட்டி வச்சிருக்காரு. அறம் பாவம், பாவம் புண்ணியம், இந்த ரெண்டுக்கும் தகுந்தவாறு நமக்கு இந்த பிறவியில் விட்டு இருவினை என்கின்ற வினைக்கு நம்ம இந்த கடலில் நம்ம விட்டு இந்த சொற்றுனை வேதியின் பாட்டு இதுதான். சொற்றுனை வேதியின் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுனை பூட்டி ஓர் கடலில் காட்சி நற்றுணையாவது நமச்சி வாய்வேங்கிறார்ல. நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? இந்த கடலில் ஆரம்பாவம் என்கின்ற கயிற்றை வச்சு இந்த கடலில் விட்டுருக்காரு சார். இதில் நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். கரை செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? நற்றுணையாவது நமச்சிவாயும் பிடிச்சிட்டோம்னா எங்கே போயிடலாம்? கரையை போய் அடைஞ்சிடலாம். இல்லை நான் இன்னும் கடலுக்குள்ளேயே தத்தளிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உள்ளே முங்கிடுவோம். இது அவங்களுக்கு. அப்போ இந்த சொந்த பந்தங்கள்லாம் ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணுங்க. அதுலேயும் என்ன செய்யக்கூடாது? மூழ்கி விடக்கூடாது. நமக்கு நோக்கம் எங்கே இருக்கணும்? நமச்சிவாயத்துக்கு மேலே இருக்கணும். நற்றுணையாவது நமச்சிவாயு என்கின்ற அந்த பற்றுதல் வந்து அங்கே இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று. இந்த பற்றற்றான் மேலே நம்ம என்ன செய்யணும்? பற்றோடு இருக்கணும். இந்த உலகத்தில் அதுக்காக நீ சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க, சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. சொந்த பந்தங்கள் நமக்கு தேவை. என்னென்னா அவங்கள கூட இருந்துக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அவர்களையும் என்ன செய்யணும்? சிவபெருமானை வழிபாடு செய்யும்படி நீங்கள் ஆகணும். அதுக்கு தான் சொந்த பந்தம். இது அவங்களுக்கு இப்போ தன்னுடைய கணவர், நம்மளுடைய மகள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவங்களையும் இந்த வழிபாட்டுக்கு கொண்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒருத்தர் பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாங்க, நானும் எவ்வளவு சொல்லி பார்க்குங்க, வீட்டில் வர மாட்டேங்காலே, பூக்கட்டை வான்னு எவ்வளவு தருவாங்க, எனக்கு இருக்க கோபத்தில் அப்படின்னாரு. ஒன்றும் சரி, என்ன செஞ்சீங்க அப்படின்னு. நான் பூக்கட்டை கூப்பிட்டுட்டே இருக்க, வரவே மாட்டேங்காவ அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி கூப்பிட்டீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்றது எனக்கே பயமாக இருக்குது அப்படி இல்லை.
யாரையும் என்ன செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தினா எந்த உயிரும் வராது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வழிபாடு முறையாக செய்யுங்க, உங்களை பார்த்து அவங்க வந்துடுவாங்க. இதுதானே உண்மை. நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக கோயிலுக்கு வாங்க, வழிபாடு செய்யுங்க, திருநீர் தரீங்க, அடியார்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போங்க, கண்டிப்பாக உங்கள் பின்னாடி வர்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்கேன். அடுத்த சாமி திருவிழா எப்படி இருக்குதா. உண்மையிலே நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மட்டன் சாப்பிட்டு இருந்தாங்க. அடிமை செய்கிற வழிபாடை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கள் ஊரெல்லாம் அடியார் திருப்பூரத்தில் கொண்டு போய் கூப்பிட்டு விட்டோம்னா அந்த அடியாரை பார்த்து அடியாரெல்லாம் திரும்பி பூசிட்டாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்க. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நானும் ருத்ராட்சம் போடணும். அப்போ நீ என்ன செய்யணும், விட்டா போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ருத்ராட்சம் அணிந்து கொண்டார்கள். அப்புறம் தீட்சை எடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அணிந்து அந்த தீட்சை எடுக்கிற அடியார்கள் பக்கமே கொண்டு போய் விட்டோம்னா அவங்க அதை பார்த்து இந்த முத்திரை சூஸாக இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து தான் எனக்கு தேவைக்கு வந்துச்சு. அதை பார்த்து அனுசரணம் பண்ணணுங்கிற ஆசை வந்துச்சு. உடனே அப்போ சைவ சித்தாந்தத்தில் படிக்கணும் அப்படின்னு உடனே அங்கே வந்து சேர்ந்தாங்க. உடனே அது அடுத்த வருஷமே கிடைச்சிருச்சு. கார்த்திகை சோமவாரத்தில் தீட்சை எடுத்து கொண்டு வந்து அந்த அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சு. இப்படி ஒரு அடியாரை பார்த்து தான் நமக்கு என்ன வரும், அந்த செய்கை நமக்கு வரும். அதனால தான் அடியார் திருக்கூட்டத்தில் போய் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வந்தீங்க, அங்குள்ள அடியாரெல்லாம் சிவ பூஜை பண்ணுறதையும் இதையும் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீனுங்கிற என்ன வருதா, நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் அனுஷ்டானம் எடுக்க மாட்டோமா, அந்த அனுஷ்டானத்தை நம்ம பண்ண மாட்டோமா, விபூதி 16 இடத்துல தரிக்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அந்த ஒரு அடியார்களை பார்த்தா தான் வரும், இல்லைன்னா வராது. இப்போ சிவா தயாராகிட்டாங்க. சிவா எப்போ சிவா தீட்சை கொடுப்பாங்க, சிவா எப்போ சிவா நாங்கள் கிளாஸில் சேரணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சாப்பிட்டு தானே பார்த்தீங்களா, அது சும்மா எதாவது தான் கேட்டால் பார்த்தீங்களா, அனுமதி வாங்கிட்டாங்க. இப்பயே தயாராக இருக்காங்க தீட்சைக்கு. இப்போ குருநாதர் இப்போ அதாவது ஒரு விவசாயி எப்படி மழைக்காக காத்து கொண்டு இருக்கின்றாரோ அதுபோல் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ குருநாதர் வரணும். அப்படிதான் பட்டினத்தார் என்ன பண்ணாரா, குருநாதரை தேடி அப்படியே உட்காந்துருந்தார். உடனே சாமி என்ன பண்ணாரா, ஒரு மாணிக்க பெட்டகத்தில் ஒரு மாணிக்க விநாயகரையும் சிவலிங்கத்தையும் கொண்டு வந்து சூரியன் வந்து கொடுத்தார். முதல்ல வந்து பரிகார தேவைக்கெல்லாம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்லிட்டு போவார். அது எல்லா முகூர்த்தங்களுக்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமி வந்து அந்த பெட்டகத்தோட சிவலிங்கத்தையும் மாணிக்க விநாயகரும் வந்து குருநாதரை தேடி போகிறது குருநாதர் கிடையாது, வந்து கொடுப்பவர் தான் குருநாதர். நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் தேடி போகிறவர் குருநாதர் கிடையாது. அந்த திருக்குறிப்பு வந்துருச்சுன்னா அதை தான் இங்கே சொல்கிறாரு, கடைக்கொண்டிருவின் திருக்குறிப்பை. அந்த குருநாதருடைய பார்வை நமக்கு எப்போ கிடைக்குங்கிற அந்த கடைக்கல் பாருங்க, அந்த குறிப்பு நம்ம வந்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ சாமி நம்ம கொடுக்க போகிறாரு, அதுக்குரிய உபாசனை, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு விடாமல் வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் அந்த தக்க நேரத்தில் குருநாதரை சிவபெருமான் நமக்கு அனுப்புவார். அதுக்குண்ட உபாயங்களெல்லாம் சிவபெருமான் பண்ணுவார். அதுக்குரிய அடியார் இடத்துல சேர்க்க வைப்பார், அதுக்குரிய இடத்துல ஒரு பாடத்தை படிக்க வைப்பார், அதுக்குரிய இடத்துல போய் தீட்சை எடுக்க வைப்பார். எத்தனையோ இடத்துல தீட்சை கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு சிவபெருமான் எங்கன்னு நியமிச்சிருக்காரோ அந்த குருநாதர் நமக்கு வருவாங்க. குருநாதர்லாம் ஒன்று தான், இவங்க வேறு இந்த படத்தில் எடுக்கணும் அந்த படத்தில் அதெல்லாம் கணக்கு கிடையாது. குருநாதர் ஒருத்தர் தான். சரிதானே. குரு வந்து எப்படி வருவார்னா சிவமாக வந்து நமக்கு அருள் செய்வார். அப்படிதான் கடைக்கொண்டிருவின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். அப்போ அடியார் ஆணையர் எல்லோரும் என்ன செய்யணும், அகல விடுவின் விளையாட்டு கடிசேர் அடியே வந்தடைந்து கடைக்கொண்டிருவின் திருக்குறிப்பை, அந்த திருக்குறிப்பை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொண்டிருக்கிறோம். செடிசேர் உடலை செலநீக்கி, இது எப்படிப்பட்ட உடல்னா செடிசேர் உடல், நாற்றம் தாங்க முடியாத நாற்றம். நம்ம உடல் எப்படிப்பட்ட உடல் நினைக்கிறீங்க, சுத்தமான உடல் கிடையாது. உடம்பெல்லாம் அசுத்தம், மூக்கில் வாயில் கண்ணில் கூளை காதில் ஊளை மலம் ஜலம் உடம்பெல்லாம் அசுத்தம். எங்கேயாவது நல்லது இருக்கா பார்த்தீங்களா. ஆனால் அதை சிவபெருமான் கருணையோடு என்ன பண்ணியிருக்காரு, அதை மறைத்து வைத்து இந்த தோலை கொடுத்துருக்காரு. புறத்தோல் போத்தியெங்கும் குழு அழுக்கு மொழி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை வழங்க பொருளை செய்ய. அது கூட நமக்கு அசுத்தத்தை தான் செய்யுது. இரவு பெருங்கண்ணு இந்த புறத்தில் கொடுத்து அதை மறைச்சது தான். ஒருத்தர் அசுத்தத்தை பார்க்க முடியுமா, கண்ணில் பூளையும் ஊழையும் பேர் பார்க்க முடியுமா, எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அப்போ சாமி நமக்கு அதை கொடுத்து பறிச்சுட்டாங்க. மாணிக்கவாசலும் அழகாக சொல்கிறார், புறத்தோல் போத்தியெங்கும் குழு அழுக்கும். அந்த 9 வாசல்லையும் மலங்க பொருளைந்து மஞ்சளையே செய்யும். 9 வாசல் இருந்தது, கண் 2, மூக்கு 2, வாய் 1 5, காது 2 7, மலஞ்சலம் 9.
9 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா உயிர் பார்த்தீங்கன்னா இந்த 9 வழியில தான் வெளியில் போகும், வேறு எதுலேயும் போகாது. இதை 9 வழியும் தாண்டி கபால வழி போனால் தான் மோட்சம் உயிர். இது நமக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இறக்கும்போது மனஞ்சலம் போய்கிட்டே இருக்கும், அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும் பார்த்துக்கிங்களா. சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை திறந்த மாதிரியே இறந்து போயிருப்பாங்க, கண்ணுக்குள்ளேயே போகும் உயிர். சிலர் வாயை திறந்த மாதிரி இருக்கும், எத்தனை பேர் அடியில் பார்த்துருக்கேன், வாயை திறந்த மாதிரி உயிர் போயிடும். சிலர் மூக்கு வழியாக போகும். 9 வாசல் வழியாக எந்த வழினாலும் போகும். செடி சேர் உடலை செல நீக்கி அதெல்லாம் நமக்கு அந்த அசுத்தம் இந்த உடலையெல்லாம் நமக்கு நீக்கி சிவபெருமான் வரான். முறையாக வழிபாடு செய்பவர்களை அந்த திருக்குறிப்பை அறிபவர்களை சிவபெருமான் என்ன பண்ணுவார், இந்த உடலை நீக்கி செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். சாமி என்ன பண்ணுவார், நம்மளை அந்த லோகத்துக்கு போய்ப்பார். அந்த லோகத்துக்கு போகும்போது உடலே வேற, இந்த உடல் வராது. சுந்தரம் சாமி கைலாயத்துக்கு போகும்போது எப்படி போனார், அந்த பேரொழி அப்படியே போனது. அங்கே கைலாயமலை அடிவாரத்தில் உபமன்ய மாமுனிவர் உபதேசம் செஞ்சுட்டு இருக்காரு எல்லா முனிவர்களுக்கும். அப்படி செய்யும்போது அந்த பேரொழி போனது எந்திரிச்சுன்னு வணங்கினாராம் உபமன்ய மாமுனிவர். அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் கேட்டாங்க, சாமி சிவபெருமானை தவிர வேறு யாரையுமே கும்பிடாத இந்த திருக்கை இந்த ஒரு பேரொழியை பார்த்து வணங்குகின்றது என்ன காரணம் அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் கேட்டாங்க. உடனே அது யார் தெரியுமா, நம்பி ஆரூரர் அப்படின்னாரு. யார், நமது உபமன்யம் சிவபெருமானுடைய தோழராக விளங்குபவர் நமது நம்பி ஆரூரர். பூலோகத்தில் வேலை முடிஞ்சதும் அந்த கதையெல்லாம் சொல்லி வேலை முடிஞ்சதும் இப்போ எங்கே வந்திருக்காங்க, திரு கைலாயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானுடைய வாங்க ஐராவணம் என்கின்ற யானையை கொண்டு சாமி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அழைத்து செல்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் எல்லாரும் கண்ணீர் அடிப்பாங்க. அப்படி சாமியை வந்து என்ன பண்ணுவார், அந்த திருக்குறிப்பை சாமி செய்வார், சிவலோகத்தை நம்மை வைப்பார். அந்த போகும்போது உள்ள கைலாயத்துக்கு போகும்போது ஒளி உடலாக போகும். இதை உங்களுக்கு வெளியில் இருக்கும்போது இருக்கிற உடல் வேற, கைலாயத்துக்குள்ளே நுழைஞ்சா அதுக்குரிய உடலே வேறு. சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடிசேர் புயங்கண்யம் பூவார் கலர்க்கே புக விடுமே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னால் பாடலில் மிக அருமையாக சொல்கிறார். என்னை பற்றி, யாத்திரை பற்றி. நாம் எப்போனாலும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் யாத்திரை பற்றின்னு வச்சார். சிவலோகத்துக்கு போகிறதுக்கு அகல விடுமின் விளையாட்டு. இன்னும் ஒரே உலகத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, விளையாடுறதை நிப்பாட்டிட்டு எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் இல்லை ஒரேடியாக என்ன செஞ்சிடணும், அதை மூட்டை கட்டிடணும், அவ்வளோதான். இனிமேல் அந்த மூட்டையை திறக்கவே கூடாது. அப்படி நம்மளை சிவபெருமான் செய்வாராம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். யார், மாணிக்கவாசகர். என்னை பற்றி, யாத்திரை பற்றி அதில் சொல்கிறார். சரி, இப்போ நம்ம புராணத்துக்குள்ளே போயிடுவோமா. இன்றைக்கி நம்ம எத்தனை 63வது திருவிழாவில் நம்ம பார்க்கணும். சமணரை கழுவேற்றிய படம். மங்கைக்கரசியாரும் குலச்செரியாரும் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி சுவாமி அரசனுடைய வெப்பு நோயை பூனையும் பாசத்தையும் மாற்றி விபூதி அணிவித்தார்கள். போனோட என்ன செஞ்சு பார்த்தோம், அந்த வெப்பு நோயை நீக்கினார் ஞானசம்பந்தம். 2 பக்கம் வழி இருந்துச்சு. ஒரு பக்கம் ஞானசம்பந்த பெருமான் வந்திருந்தார், மறுபக்கம் சமணர்கள் இருந்தாங்க. ஞானசம்பந்த பெருமான் இருக்கிற இடத்துல வழி நீங்கியது, அவர்கள் இருக்கிறது மொத்த வழி இந்த பக்கம் வந்தது. உடனே என்ன பண்ணார், ஞானசம்பந்த பெருமான் பாதி வழியை ஒரு 6 பாடலையும் மற்ற இந்த சைடு ஒரு 5 பாடலையும் பாடி 2 பக்கம் உள்ள வழியை நீக்கி என்ன பண்ணார், அந்த கூனையும் நிமிர்த்தி கூன்பாண்டியன் என்கின்ற மன்னன் நின்றசி நாயனாராக திகழ்ந்தார். யார், நமது கூன்பாண்டி. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன செய்யலை, இவங்க சும்மா விடலை, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு அவங்க சமணர்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆத்திரம் அடங்கலை. இவர் என்ன பண்ணலான்னு ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ அரசர் வந்து இப்போ மாறிட்டார். அரசர் எதாக மாறிட்டார், சைவராக மாறிவிட்டார். திருநீர் அணிஞ்சதும் அந்த மடப்பள்ளி சாமி எடுத்து திருநீர் பூசவும் சைவராக மாறினார் கூன்பாண்டி. உடனே அந்த கூனையும் பாசத்தை மாற்றி விபூதி அணிவித்தருளையே யார் சொல்கிறா, மங்கைக்கரசியம்மையாரும் குலச்செரியாரும் சொல்கிறாங்க. இனி சமணர்களை ஜெயித்து தென்னாடு முழுவதும் திருநீற்றொழி விளங்க செய்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவங்க 2 பேரும் ஞானசம்பந்த பெருமான்ட்ட, சாமி நீங்கள் மன்னரை மாட்டினீங்க, அதுபோல் இந்த சமணர்களையும் நீங்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு திருநீர் அணிவித்து அவர்களையும் மாற்ற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டார். திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திரு ஆலவாயுடையாருடைய திருவுள்ளத்தை அறிவோம் என்று பாண்டிமாதேவியாரோடும் குலச்செரியாரோடும் புறப்பட்டு கோயிலை அடைந்து பொற்றாமரைக்குறை நாவில் ஸ்நானம் செய்து மலுப்படையை தரித்தவராகிய சோமசுந்தர கடவுளை வணங்கி சமணர்களை ஒருத்தல் செய்ய திருவுள்ளம் செய்திடுமாறு வேதவெளி என்கின்ற திருப்பதியத்தை அருள் செய்தார்.
இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க வந்து வாதத்துக்கு கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியுது. உடனே என்ன பண்ணுறாரு, சாமிகிட்ட போய் கேட்குறாரு, அவங்க இனிமேல் வாதம் செய்ய போகிறாங்களே சாமி, அதுக்கு நான் போகவா வேண்டாமான்னு சாமிகிட்ட என்ன செய்யறாரு, உத்தரவு கேட்குறாரு. நாம் என்ன செய்யணும், ஏதாவது கோயிலுக்கு போனால் உட்காந்து இப்போ நம்ம ஒரு வெளியூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க, சாமிகிட்ட சொல்லிட்டு போவோமா? இப்போ வெளியூர் போகிறோம், இப்போ இங்கே பக்கத்தில் உங்களுக்கு சாமி சரஸ்வதி இருக்காரு, அந்ததும் சாமி இந்த மாதிரி வெளியூருக்கு யாத்திரை போகிறோம், நல்லபடியாக போயிட்டு வரோம் சாமி அப்படி போயிட்டு போனதுக்கப்புறம் முன்னாடி ஒரு வழிபாடு, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி நல்லபடியாக கொண்டு வந்துட்ட சாமி, ஒரு நன்றி. என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சொல்லணும். இனிமேல் அடி எப்பவுமே நம்ம யாத்திரை போகும்போது வைத்தியநாத சாமியை ஜன்னலை திறந்தாவது வழிபாடு பண்ணிவிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதே ஜன்னலை திறந்து நன்றி சாமியை போய் காலையில் வழிபாடு செய்யும்போது வழிபாடு பண்ணிட்டு வருவோம். இருந்தாலும் கிளம்புற நேரத்தில் நம்ம அந்நேரம் கோயில் கூட்டியிருப்பாங்க, அதனால் ஜன்னலை திறந்தது கோபுரம் தெரியுமா, உடனே சாமிகிட்ட விண்ணப்பித்து விட்டு நம்ம அது மாதிரி யாத்திரை முடிஞ்சு வந்ததுமே சாமிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இல்லத்துக்கு நம்ம இதுதான் முறை. நாம் சாமி எங்கேயும் போக மாட்டாங்க, அவர் அங்கேயே தான் இருப்பார். நாம் எப்பயும் போல் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், அவரை மறந்து விடுவோம். அப்படி அல்லாமல் வந்து சாமிகிட்ட நீங்கள் வழிபாடு செய்கிற வரீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் நாளைக்கு கோயில் போக வேண்டியது, சாமி நாளைக்கு இந்த மாதிரி போகிறோம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட விண்ணப்பிச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் வழிபாடு வரும்போது சாமி ரொம்ப நன்றி சாமி, நல்லபடியாக எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஞானசம்பந்த பெருமான் திருக்கோயிலை அடைந்தார், சோமசுந்தர கடவுளை வழிபாடு செய்தார். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அவனோடு தேரரை பாதில் வென்றளிக்க திருவுள்ள பாதி மாதோடும் கூடிய பரம ஞானம் புகழே மிக வேண்டும் என்னாளவாயே குறையும் எம்மாதியே என்று ஞானசம்பந்த பெருமான் சாமிகிட்ட போய் விண்ணப்பிக்கிறார். வேத வேள்வியை ஆதமில்லி அவனோடு தேரவை வாதில் வென்றளிக்க திருவுள்ள. சாமியுடைய திருவுள்ள எப்படி இருக்கு, போய் வாதம் செய்யவே வேண்டாமா அப்படின்னு சாமிகிட்ட. சாமி உன்னுடைய புகழை நான் உலகுக்கு உணர்த்த வேண்டும், ஞானம் புகழே வேண்டும் என் ஆளவாயில் உரையும் என் மாதியே. ஞானம் என்னது, உலகம் நடத்தும், உலகம் உள்ள சிவபெருமானுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய நோக்கம். நமக்கு என்ன நோக்கம் இருக்கணும், சிவபெருமானுடைய புகழை 4 பேருக்கு சொல்கிறதுலேயே குறியாக இருக்கணும். சும்மா நம்மளோட கேட்டு விட்டுறக்கூடாது, கேட்டு 4 பேருக்கு இப்போ திருஞானசம்பந்த பெருமான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, திருநீற்றினுடைய பெருமையை உணர்த்திருக்காரு, அதனால் திருநீர் தரீங்க. அப்பர் சாமிகள் ஒரு உழவார பணியெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதனால் போய் உழவார பணி செய்யுங்க அப்படின்னு 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். திருப்பணிகளை செஞ்சால் ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே மன தூய்மை அடையும். இங்கே வெளியே கூட்ட இங்கே மனம் தூய்மை ஆகிட்டே இருக்கும். சிவகானுக்கு தொண்டு செய்ய வெளியில் செய்ய அகம் சுத்தமாக, புறத்தில் செஞ்சால் அகம். ஆமாறும் திருவடிக்கு அகமுடையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூகேன் முருகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுரா உடைசாரா. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அஞ்சல் தொகுத்துக்காரு, அது எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு நம்ம என்ன செய்யும், நம்மளை பண்படுத்தும். தனியினேன் பெரும் பிறவி பொவ்வத்தெவ்வ தடந்தரையும் எட்டுன்று பற்றொன்று இன்றி தனியினே புயர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி காம சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன் இறைவனே முறையோ மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூக்கனேற்கே என்பாரு மாணிக்கவாசகர். தனியே நம்ம தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஒருத்தர் நினைச்சுக்கோங்க தனியாக இருக்க எப்படி இருக்கும். தனியனேன் பெரும் பிறவி, சாதாரண பிறவிலாம் கிடையாது, பெரும் பிறவியில் நம்ம கிடக்கும். மனிதன் அந்த அளவுக்கு இங்கே வந்து மாட்டிடுச்சு, கீட்டு முடிக்கிறோம். பெரும் பிறவி ஒவ்வொரு தடம் திரையில் பற்றொன்றின்றி, ஒரு பற்றும் இல்லாமல் நம்ம தனியாக கிடக்கும். மாணிக்கவாசகர் எப்படி சொல்கிறா பாருங்க, பற்றொன்று இன்றி, எந்த பற்றும் துணை கொண்டு பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எந்த இதில் கடலில் நிற்கும், பிறவிங்கிற கடலில் இருக்கும், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த பற்றுக்கோடும் எதுவும் இல்லை. பற்று கனி நேர்ப்பு. இதில் என்னென்னா பெண்கள் வேலை போக வேற,
கனி நேர் துவர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு. ரெண்டாவது காம சுறாவின் வாய்ப்பட்டு. சுறாவின் வேற காலை வேற என்ன செய்யுது? கவ்வி இருக்கு. என்ன செய்ய முடியும்? அந்த கடலை சுறாவின் காலை பிடிச்சிக்கிச்சு. இவர் என்ன செய்யறாரு? காலை சுறா பிடிச்சிக்கிச்சு, கடல்ல அகப்பட்டுட்டாரு. துணை பற்று ஒன்று கிடையாது. என்ன செய்ய முடியும்? இனி என்னையே உயிர்வாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கட்டை வந்துச்சான். பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சா? அந்த கட்டை தான் அஞ்செழுத்து. ஐந்தெழுத்தின் துணை பிடித்து கிடைக்கும். கட்டை வந்து செஞ்சுட்டா போதும். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? எங்கேயாவது ஒரு கப்பல் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மிதந்துக்கிட்டே என்ன செஞ்சிடலாம்? போய் அதை போய் அடைஞ்சிடலாம். இப்போ நமக்கு துணையாக இருப்பது இதுன்னா ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேன் உணவனே முறையோ முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் முத்து. அந்த கரையை சிவமன்னவன்மாரு நமக்கு காட்டுவார். முத்தி என்கின்ற கரையை நாம் எளிதாக அடையலாம். எதை கொண்டு? ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து திருநீரில் நமக்கு சிவசாதனம், சிவ சின்னம். இப்போ சாமி திருநோக்க போய் என்ன செஞ்சாரு? கேட்டார். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதம் இல்லையா அவனுடைய வாதில் வெண்டளிக்க திரு உள்ளவே ஆதி மாதோடும் கூடிய பரமனே ஞானமின் புகழே வேண்டும் இதன் ஆழவாயு உரையும் என் ஆதியே அப்படின்னு சாமிகிட்ட போய் அந்த திருவுள்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். சாமி என்ன பண்ணாரு? அதுக்கு அனுமதி கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துருவார். அவரு வந்து கரணியமாக கிடையாது. அவரு அடியாரு என்ன கேட்டாலும் இப்போ அதை தான் சொல்ல போறாரு பாருங்க. சோமசுந்தர கடவுள் ஆகாயத்திலே அசிதாய் தோன்றி அன்பர்களே உங்களுக்கு இசைந்ததே எவக்கும் வேண்டும் சம்மதம். சாமி என்ன செய்யற? சம்மதம் தெரிவித்தார். உங்களுக்கு எது பிடிக்கும் அதான் எனக்கு. யாதே செய்யும் ஆதம் செய்யும் அளவில் பெருமைன்னு அப்பா சொல்லுங்க பாட்டு வச்சுட்டார். யாதே யாமல்லோம் என்று அந்த பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன சொல்றாருன்னா, அடியார்கள் என்ன சொல்றாங்களோ அது சிவருமன் ஆமாம் பாரு. இப்போ எங்களோட செயல் கிடையாது, எல்லாம் சிவருமன் செயல்னு அடியார்கள் சொன்னாங்கன்னா சிவருமன் வந்து எல்லா அடியார்கள் பூரா உங்க செய்யும் சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு சொல்லி சிவருமான்ட்ட கேட்டா ஆமாம்மா அடியார் சொல்லிட்டாங்களா? ஆமாம் போறான். சிவருமன் எது சொன்னாலும் ஆமாம் போறான். சாமி போடுறதுல நம்மளால ஒன்றா நம்புறான். யாரு? சிவபெருமான். அடியார் எது சொன்னாலும் ஆமான்றாரா சிவருமன் வந்து. ஆனால் மெய்யடியார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். அதே செய்யும் யாவல்லோம் நீயே எண்ணில் ஆதே செய்யும் அளவில் பெருமையான் அப்படின்னு. அப்படியே சாமி இந்த அடியார்லாம் ஓ செய்யுங்கிறாங்க. எல்லா செய்யும் நீ தான் சரியா சாமி? அடியார் சொல்லிட்டாங்களா? ஆமாம் அப்படி பாருங்க. சாமி வந்து எது சொன்னாலும் அடியார் சொன்னால் சிவபெருமான் யாதே செய்யும் யாவல்லோம் நீயே எண்ணில் ஆதே செய்யும் அளவில் பெருமையான். அப்பர் சாமி பாடல் எடுத்து பாருங்க. அப்படி வாது செய்ய சாமி என்ன செய்ய சம்மதம் தெரிவித்தாராம். அதனால் வெல்லத்தக்கவர் நீரே, நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்க? ஜெயிக்க போறீங்கன்னு சிவபெருமான் செய்தி வாக்க சொல்றாரு. பாண்டியனுடைய அவைக்களத்தில் சமணனோடு வாது செய்ய அவர்கள் தோட்டு கல்வியில் ஏறுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக கழுவு ஏற போறாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. நாயனர் அதை கேட்டு தொழுது கொண்டு திரு மடத்துக்கு எழுந்தள்ளினார். மாதேவியரும் மந்திரியாரும் தன் மாளிகையை போயினார்கள். மங்கைக்கரசியாரும் குலச்சியாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஞானசம்பந்தபுரம் திரு மடத்துக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா மடத்தில் தான் எழுந்துருவாங்க. இங்கே யார் வீட்டுக்கும் போய் தங்க மாட்டாங்க. அது மாதிரி சன்னியாசிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு கூட தங்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊராக போயிட்டே தான் இருப்பாங்க. எங்கேயுமே எந்த நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மற்ற நாள் காலையில் பாண்டிமாதேவியாரும் அமைச்சரும் திரு ஞானசம்பந்தபுத்தி நாயனாரை வந்து வணங்கி அழைத்து கொண்டு போய் அரசனை அடைந்து அவனை நோக்கி மகாராஜாவே சமண சமயமாகி இந்த நெருங்கிய காட்டை கலைந்தாற்றான் சைவ பயிர் ஓங்கும் என்றார்கள். அரசன்ட்ட போய் என்ன செஞ்சாங்க? சமண வேற தொலைச்சாதான் இங்கே சைவ பயிர் வளரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி யார் சொல்கிறா? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் பூன்பாண்டி மன்னனிடம் போகிறார். இப்போ அவர் வந்து பூன்பாண்டியன் கிடையாது, நின்றசி குமாரன். அது கேட்டு அப்படியே செய்க என்றனர். நாயனார் திருவுருளை நினைந்து மகிழ்ந்திருந்தார். என்ன சாமி நீ அதுபடியே செய்ய. அரசனுடைய நோயை மாற்ற முடியாது. தோற்று போன சமணர்களை அவர்கள் மனைவியாரும் மகிழ்ந்து இகழ்ந்து அரசன் உங்கள் சமயத்தை விடுத்து சைவனானால் நீங்கள் அவருடைய நோயை மாற்றும் ஆற்றல் இல்லாத அவங்க மனைவியெல்லாம் சொல்கிறாங்க. யாருடைய மனைவி? அந்த சமணனுடைய மனைவியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட போய் தோற்றுட்டீங்க. மறுபடியும் போய் அவங்கள்ட்டலாம் போய் வாது செய்யாதீங்க. ஏற்கனவே அந்த ஆற்றலே உங்களுக்கு கிடையாது. அந்த வெப்பு நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் வந்து போக வேண்டாம். நீங்கள் அவனுடைய நோயை மட்டும் ஆற்றலாய் ஒரு சைவ சிறுவனுக்கு தோற்று சமணர்கள் எல்லாம் தீராத பணியை விளைவித்தீர்கள் என்று கூறினார். இப்போ என்ன சொன்னாங்க? ஞானசம்பந்தர் சைவ சிறுவனா
ஞானசம்பந்த பெருமான் சைவ சிறுவன் அப்படிங்கிற அவர்கிட்டே நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, தோற்றுருக்கீங்க. அப்போ சமணாச்சாரியர்கள் எல்லோரும் மானத்தால் உந்தப்பட்டவராக திரு ஞானசம்பந்த புத்தி நாயனாரோடு வாது செய்ய புறப்பட்டார்கள். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருங்க, நாங்கள் போகிறது போகத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்களெல்லாம் விலைக்கு விட்டுட்டு போனாங்க. அவர் மனிதர் அது கண்டு நம்முடைய பாலிகளிலும் பள்ளிகளிலும் சடையும் நெஞ்சியும் நீரும் குளமும் புலித்தோளும் தரித்தவர் சிலர் வந்துலாவ பெண்டவ பள்ளிகளை யானை ஒன்று வந்து சிதைக்கவும் முன்தினம் செய்த தலையராய் குண்டிகை பொருந்திய கையராய் கோவணமாட்டிய தண்டத்தை தரித்த தோழியராய் சடையினுடைய பெயரை உச்சரிப்பவராய் எங்கும் விளங்கவும் மத யானை ஒன்று வந்து எல்லாரையும் துரத்தி அசோக மரத்தை வேரோடு புடுங்கவும். இதெல்லாம் கனவுல தாங்குறாங்க. அசோக மரத்தை வேரோடு பிடுங்கி எறிகிற மாதிரி யானை வர்ற மாதிரிலாம் கனவு தாங்குறாங்க. இது வந்து என்னன்னா அதாவது அசகுணம்னு வாங்கல, அபசகுணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு காட்சி தெரியுது இந்த மனைவிமார்களுக்கெல்லாம். குளத்தலையிலும் சுடுமுனையிலையும் நீங்கள் நேரம் நாமெல்லாம் அவிழ்வாறு மார்பிள் அடித்து புலம்பவும் சொப்பனம் கண்டோம். உடனே கனவு நடந்ததெல்லாம் பார்க்குறோம், நாங்கள் மார்பிள் அடித்து நீங்கள் இறக்குற மாதிரியாகவும் நாங்கள் மார்பிள் அடித்து அழுகிற மாதிரியும் கனவு ஆகிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் கற்ற வித்தை ஒன்று உங்களுக்கு உதவவில்லை. நம் முன்னோர் அக்னி வளர்த்து அதில் உண்டாகி யானை முதலியவர்களை ஏவப்பட்ட பாட்டையும் அறிவீர். அரசனுடைய நோயையும் மாற்றினார் இல்லை. இனி செய்வது யாதாகுமோ அதனை எண்ணுங்கள் என்று எண்ணி வாது செய்ய போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். எத்தனையோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க எங்களுக்கு கெட்ட சமணம் வருது, கெட்ட கனவாக வருது, நீங்கள் போக வேண்டாம்னு அவங்க சமணர்களுடைய மனைவியெல்லாம் சொல்கிறாங்க. அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க, இங்கே வாங்க வாங்க. சமணாச்சாரியர்கள் அவருடைய வார்த்தையை கேளாதேகி அம்மனைவியர்களால் கையில் இழுத்து சபிக்கப்பட்டும் பெண்கள் சோறு கேட்பது பழுதென்று எண்ணி, பெண்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிற அவங்களுக்கு பழுதான், பெண்கள் சொல்கிறத கேட்டால் பழுது என்று எண்ணி அவர்களை சபிச்சு உடனே அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, நகர்ப்புறத்தை அடைந்து எல்லோரும் ஒரு இடத்தில் கூடி அரசரை கண்டு அனுமதி பெற்று பகைவரை வாதினால் வெல்லுதல் அன்று நிச்சயித்து கொண்டு அங்கு நின்று புறப்பட்டு சுவாமி தரிசனம் செய்து கொண்டு திரு ஞானசம்பந்த புத்தி நாயனாரை தொடர்ந்து கொண்டு ராஜ்யசபையில் வந்தார்கள். இப்போ அரசவைக்கு வந்துட்டாங்க. திரு ஞானசம்பந்த புத்தி நாயனார் ராஜ்யசபையிலே வந்து பாலசூரியன் போல சிங்காசனத்தில் வீட்டிருந்தார். ஞானசம்பந்தம் எப்படி இருந்தாரா, சிம்மாசனத்தில் அப்படி வீட்டிருந்தார். அப்படி வீட்டிருக்கும்போது சிவபெருமானே வீட்டிருந்த மாதிரி இருந்தாங்க. ஞானசம்பந்த பெருமான் அமர்ந்து அப்படி சாமி உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, அந்த சபையில் உட்காந்து சாமி எப்படி ஜம்மு இப்படி ராஜாவே உட்காந்துருப்பாரா, அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அப்படி உட்கார்ந்தாங்க. சமணர்கள் பொறாதவராய் மழலை வார்த்தை தெரியாத மைந்தரே, உங்களுடைய மந்திரத்தினாலே அரசனுடைய நோய் நீங்கிறார் என்று எண்ண வேண்டாம். நீ மந்திரம் போட்டு நீ அரசனுடைய நோயை குணப்படுத்துன்னு நீ நினைச்சிட வேண்டாம். உங்களுடைய சாம்பலும் சொல்லும் அரசனுடைய நோய்க்கு மருந்தும் மந்திரமாயின. நீ ஏதோ சாம்பல் எடுத்து குடிச்சிட்டு அது ஏதோ நோய் குணமாயிடுச்சு, அதுக்காக நீ என்ன செஞ்சிட வேண்டாம், பெருமிதமாக நீ எண்ணிட வேண்டாம் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க, ஞானசம்பந்தம். எப்படிப்பட்டவர் ஞானசம்பந்தம்? ஏற்கனவே முற்பிறவியில் பன்னாள் காலமாக சிவருமானை வழிபாடு செய்து தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரானுடைய நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே. பண்டை பிறவிகளில் சிவருமானை எப்படி செஞ்சிருக்காரா, ஏழுடைய மலரான். முற்பிறவிலே சிவருமான மலர்களால் இறைவனை அர்ச்சித்து 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 சாமிகிட்ட பேருகளை பெற்றவன் ஞானசம்பந்தம். அவரை பார்த்து கேட்கறாங்க சைவ சிறுவன்கிறாங்க, அவரை பார்த்து இகழ்ந்து பேசுகிறாங்க. எதுக்காக ஞானசம்பந்தம் வந்திருக்காரு? தொண்டர் மனம் கடி சிறப்ப தூய சைவமும் வைதிகமும் தனித்தோங்க, தொண்டர் மனம் கடி சிறப்ப தூய திரு நீட்டு நேரி என் திசையும் தனி நடப்ப அண்டர்குலாம் அதிசயிப்பு அந்தனர் ஆகுதி பெருக வண்டவன் செய்தவன் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசை அனைத்தும் பெருமையெல்லாம் தென் திசை வென்றேற இசை உலகும் பிற உலகும் வேதினிய தனிவல்ல அசைவில் சேரும் தமிழ் விளக்கிய அயல் விளக்கின் துறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலைபெறுக தாளுடைய படைப்பெண்ணும் தொழிற்தன்மை தலைவர் வர நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அவை நீங்க ஆளுடைய திரு தோணி அமர்ந்த வீரான அருள் பெறுக. இப்படி வந்தவரை போய் சைவ சிறுவன் அப்படிங்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? பண்டை பிறகுல சிவருமானை மலர்களால் அர்ச்சித்து ஏடுடைய மலரால் உடையினால் பணிந்து ஏற்று அருள் செய்த. அதனால சிவருமான் பண்ணியிருக்காரு, ஞானப்பாலை எடுத்து ஊற்றி சிவஞானப்பாலை உடைத்து ஞானத்தை ஊற்றி அவரை பார்த்து சொல்கிறாங்க சைவ சிறுவன் அப்படின்னு. அவரை என்ன செய்ய வேண்டாம், சமணர்களை அப்படி கேட்குறாங்க. சார் நீ அப்படிலாம் நீ நினைச்சிட வேண்டாம்ப்பா, சும்மா ஒரு சாம்பல் எடுத்து பூசுறது உடனே உன் மந்திரம்லாம் பழிச்சுன்னு நினைக்க வேண்டாம், என் கூட வாதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உங்களுடைய மந்திரத்தை என்னுடைய மந்திரத்தை ஏட்டில் எழுதி அரசன் முன் அக்கினி நிடுவோம், யாருடைய ஏடு வேகவில்லையோ அவரே வென்றவர், அதனை
சிவன் உரைகின்ற இந்த ஆலவாயை விட்டு வேறொரு இடத்தில் செய்வோம் என்றார்கள். பார்த்தீங்களா, அவங்க என்ன ஒரு நெஞ்செழுத்தம் பாருங்க. கோயிலில் வச்சு வேண்டாம், வெளியில் போய் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏட்டில் எழுதி போடுவோம், வாதுக்கு வாங்கன்னு முதல் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஏட்டில் எழுதி போடுவோம், யாருடைய ஏடு வேகாமல் இருக்கும், பச்சையாக இருக்கும் அப்படின்னு வாதுக்கு கூப்பிட்றாங்க. உடனே ஏற்கனவே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஞானசம்பந்த பெருமான் சிவன் வந்துட்டா அனுமதி கேட்டு வந்துட்டார். வாதி வெண்டடிக்க திரு உள்ளவே பாதி மாதனும் கூடிய பரமனை ஞானம் நீ புகழே வேண்டும் தன் ஆலவாயில் உரையும் நீ மாதியே அப்படின்னு சிவபெருமான் அனுமதி கேட்டு வந்துட்டாரு. நீ என்ன வேணாலும் சொல்லியா, எல்லா சிவபெருமான் திருவள்ளுவர் இவர் என்ன செய்கிறாரு, ஞானசம்பந்த பெருமான் அமைதியாக இருக்கார். உடனே அதில் சிவன் உரைகின்ற இந்த ஆலவாயை விட்டு உடனே நிச்சயம் வெளியில் வந்துட்டாங்க. சமணாச்சாரியர்கள் இவ்வாறு சொல்லி புறப்பட்டு போய் மதுராபுரிக்கு கீழ்த்திசையில் ஒரு கிடங்கு வெட்டி அதில் தீ மூட்டி கொண்டு இருந்தார்கள். இவங்க முன்னக்கூடி என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல தீயை மூட்டி எரிச்சு விடுவோம் அப்படின்ட்டு இவங்க பூரா எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. 16,000 திருக்கூட்டத்தோடு ஞானசம்பந்த பூர்த்தி நாயனார். எத்தனாயிரம் கூட்டம்? ஞானசம்பந்த இதில் தெரிஞ்சுக்கலாம். ஞானசம்பந்த பெருமான் கூட வந்து அடியார்கள் எத்தனை பேர்? 16,000 அடியார்கள் கூட வந்திருக்காங்க. சமணர்கள் எத்தனை பேர்? 8,000 பேர். திருக்கூட்டத்தோடு என்ன செய்யாரு சாமி, திருக்கூட்டத்தோடு போனாலே அது ஒரு சிறப்பு தான். திருக்கூட்டம்னாலே எது திருக்கூட்டம்? அடியார் திருக்கூட்டம் தான் திருக்கூட்டம். மற்றெல்லாம் அன்னைக்கு சொல்லிட்டேன், மற்றதெல்லாம் தெருக்கூட்டம். டீயை குடிச்சிக்கிட்டு வீண் வார்த்தைகளாக பேசுகிறவங்க என்ன கூட்டம்? அது தெருக்கூட்டம். அது உருப்படியாக பேசுவாங்க நினைக்கிறீங்களா தம்பி? அது டீயை பார்த்தீங்கன்னா ஆற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆறி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது ஆறி ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இவங்க பேச்சில் அவ்வளோ மூரமாக இருப்பாங்க. கடைசி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இங்கே ஆறி குடுகுடுன்னு ஆயிரும். கடைசி அண்ணாக்கு ஊற்றிட்டு டீ நல்லா இருந்தது அப்படின்ட்டு ஒன்றும் ஆகாத விஷயத்த 1 மணி நேரமாக டீ கடையில் உட்காந்து பேசி 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 கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே அப்படிங்கிற மாதிரி இவங்க காலத்தெல்லாம் போக்கி வீண் வார்த்தைகள் பேசி அவச்சொல்லுக்கு ஆளாகி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பேசி பேசி கடைசி தன் வீட்டுக்குள்ளே அந்த நிலை வந்துடும். இது அவங்களுக்கு அடுத்தவங்களை பேசி பேசுவாங்க. கடைசி அது என்ன ஆயிரும், தன் வீட்டுக்குள்ளே அந்த நிகழ்ச்சி நடக்கும். அது அப்போ தான் உணர்வாங்க, அது வரைக்கும் உணர மாட்டாங்க. இங்கே படுறா என்னப்பா, அவன் கூட ஓடி போயிட்டான் புரியுது உனக்கு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுறது உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அவன் ஓடிட்டான் உனக்கு தெரியும், இது கூட உனக்கு தெரியாதா? போப்பா போ, எனக்கு என்ன வேலை நினைக்கிற? ஊருக்குள்ள பூரா விசாரிக்கிறது என் வேலையே அப்படிம்பாங்க. விசாரிச்சு கடைசி பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கும். இவங்க வீட்டில் என்ன ஆகும், ஒரு ஆள் ஓடி போயிடுவாங்க. அப்போ இவங்க யாருக்கு போய் சொல்லுவாங்க யோசிச்சுப்பாங்க. அப்போ இவனை பற்றி என்ன செய்வாங்க, 4 பேர். அதுக்கு தான் என்ன செய்யக்கூடாது, யாரையும் புறம் பேசுதல் கூடாது. ஒரு புறங்குறல்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு யார், மனுஷன். அதனால் யாரையும் அவன் சொல்லவே கூடாது. எல்லா உயிரினத்திலும் யார் இருக்கா, சிவபெருமான் தான் இருக்குது. எவ்வுயிரும் காக்க ஒரு ஈஸ்வரனுண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்ல. எல்லா உயிருக்கும் ஈஸ்வரன் இருக்காருனாலும் நம்ம யார்ட்டுமே என்ன செய்ய மாட்டோம், குறைச்சி பேச மாட்டோம், யாரையும் இகழ்வாக பேச மாட்டோம், யாரையும் ஒழுத்து பேச மாட்டோம். எல்லா உயிருக்குலையும் ஈஸ்வரன். நம்ம என்ன செய்யணும், எல்லா உயிர்லையும் சாமி இருக்காங்கிறன்னு பார்த்துட்டோம்னா போதும். நம்ம யாரையும் என்ன செய்ய மாட்டோம், குறைச்சி பேச மாட்டோம். எல்லா உயிரும் சாமி தானே இருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வணங்குங்கன்னா நமக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்கும். வணக்கங்க அப்படின்னா உடனே ஒரு குளிர்ச்சி ஆயிடும். எனக்கா வணக்கம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷங்க அடிப்பாங்க. வந்துருக்கீங்களா? ஆனால் உண்மையிலே யாருக்கு வணக்கம் செலுத்துறாங்க, நமக்கு வணக்கம் செலுத்துறாங்க, உயிருக்குள்ள சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்துறாங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம என்ன செய்யறோம், பரவாயில்ல நமக்கு தான் வணக்கம் போடுறாங்க, ரொம்ப நல்லது செய்யறோம், ரொம்ப நமக்கு குளிர்ச்சி ஆயிரும். அதை நான் என்கின்ற ஆணவம். ஆணவம் நமக்கு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். அந்த வணக்கம் செலுத்தும் போது அந்த மகிழ்ச்சி அடைகிறோம்னா நம்மக்கிட்ட ரொம்ப தலைக்கணம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்க, டிரைவர் சீஃப் மினிஸ்டர் காரில் டிரைவர் இருப்பார், பின்னாடி சீஃப் மினிஸ்டர் இருப்பார், கரெக்டா இருப்பாரா? இப்போ 2 பேருமே காரை விட்டு இறங்குறாங்க. சீஃப் மினிஸ்டரும் காரை விட்டு இறங்குறாரு, முன்னாடி இருக்க டிரைவரும் காரை விட்டு இறங்குறாரு. எதிர்க்க வந்து அதிகாரிகள் வராங்க. அதிகாரிகள் வணக்கம் செலுத்துறாங்க. யாருக்கு வணக்கம் செலுத்துவாங்க? முன்னாடி டிரைவர் நிற்காரு, பின்னாடி சீஃப் மினிஸ்டர் நிற்காரு. எதுக்கு வரவங்க யாருக்கு வணக்கம் செலுத்துவாங்க? அதிகாரிகள். சீஃப் மினிஸ்டருக்கு தானே அதிகாரிகள் வணக்கம் செலுத்துவாங்க. இங்கே முன்னாடி இருக்க டிரைவரு நமக்கு தான் செலுத்துறான்னு நினைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? டிரைவரு நமக்கு செலுத்துறாரு. அதுபோல் நாம் என்ன செய்யறோம், நம்ம டிரைவரு
உள்ள இருக்கிற ஆளு சீஃப் மினிஸ்டரு, வணக்கம் செலுத்துறது யாருக்கு? உள்ள சீஃப் மினிஸ்டருக்கு, சிவபெருமானுக்கு செலுத்துறான்னு நினைக்கிறோம். இந்த உண்மை தெரியாம ரொம்ப எனக்கா சொல்லிக்க நமக்கே நடக்கும். அதனால நமக்கு ஆணவ மிகுதி. அந்த சாமிக்கு வணக்கம் செலுத்துறாங்க, நாமும் திரும்பி அந்த உயிருக்கு வணக்கம் செலுத்தும் போது அந்த உயிருக்குள்ள சிவபெருமானுக்கு நாம வணக்கம் செலுத்துவதாக நினைக்க வேண்டும். அந்த தற்போது சுத்தமாக நீங்கணும். நாம் என்கின்ற எண்ணம் சுத்தமாக, நான் எனது என்கின்ற தன்மை நீங்கினா தான் நம்ம அங்கே போக முடியும். சிவலோகத்தே நம்ம வைப்பான், செடிசேர் உடலை சிலை நீக்கி சிவலோகத்தே நம்ம வைப்பான். பார்த்தோம்னா பாட்டில் அந்த எண்ணம் யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம். அந்த சிவலோகத்துக்கு எப்போ யார் போக முடியும்? யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்தவங்க தான் அங்கே போக முடியும். சரி, இப்போ கூப்பிட்டாங்க, என்ன வாதுக்கு கூப்பிட்டாங்க. யார் ஏற்ற எழுதி போடுறாங்களோ, யார் வேகாமல் இருக்கோ அவங்களே ஜெயித்தவர்கள் அப்படின்னாங்க. உடனே திருக்கூட்டத்தோடு திரு ஞானசம்பந்தர் கூறுகிறார், அவ்விடத்துக்கு எழுந்தள்ளி பாண்டியராஜனும் பாண்டிமாதேவியும் குலச்சியாரும் பின்னே போனார்கள். தம் புதல்வனுடைய செய்கையை பார்க்க சோமசுந்தர கடவுளும் மீனாட்சியாரும் ஆகாயத்திலே எழுந்திருந்தார். பாருங்க, எல்லாரும் திரும்ப போய் அந்த விஷயம், அந்த இது போட்டியை போய் பார்ப்போம்னு பார்த்தா சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. நம்ம பிள்ளை எப்படி போட்டி போடுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மீனாட்சியாரும் சிவபெருமானும் வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. பாருங்க, நம்மளால எப்பயுமே அடியர் எங்கெங்கெல்லாம் இருக்காலும் சிவபெருமான் வந்துடுறாரு. இப்போ இந்த திருக்கூட்டத்தில் சிவபெருமான் இருக்காரா இல்லையா? கண்டிப்பாக இருக்காரு. சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாது. அவர் அதுவும் புராணம் நடத்தினா புராணம் சொல்லணும், சிவபெருமானும் உட்காந்து கேட்பாங்க. இன்னொன்று என்ன, சொல்ல வைக்கிறது அவரே, சொல்பவரும் கேட்பவரும் அவரே, சொல்பவரும் அவரே, எல்லாமே சாமி தான். சரவணன் சொன்னாங்கிறதுலாம் கிடையாது. உள்ளேருந்து சொல்ல வைக்கிறது யாரு? சிவபெருமான். நான் சொன்னேன்னு நினைச்சா என்ன ஆயிரும்? தற்போதமாக ஆகிவிடும். உள்ளேருந்து சொல்ல வைப்பதும் சொல்வதும் அவரே. சிவபெருமான் சொல்ல வைக்கிறாரு. அது மாதிரி உங்களை கேட்க வைப்பதும் கேட்பதும் அவர். நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக சாமி என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி நம்மளை சச்சங்கத்தில் இணைத்து கேட்க வைக்கின்றோம். ஏன்னா கேட்க தான் என்ன வரும்? சிவபெருமான் மேல் அன்பு வரும். செவிகால் கேள்வின்களும் சிவன் எம்மிரை செல்பவளை எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்வி, எப்போதும் சிவபெருமான கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணாங்க? வாது கூப்பிட்றாங்க. உடனே சிவபெருமானை அங்கே வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு. இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம். சமணாச்சாரியர் தங்களுடைய மந்திரங்களை பச்சை ஓலையில் எழுதி அக்கினியிலே இட்டார்கள். அவங்க என்ன எழுதிப்பாங்க? அவங்க ஏட்டில் என்ன எழுதி போட்டிருப்பாங்க? அஸ்தி நாஸ்தி. அஸ்தினா இருக்காரு, நாஸ்தினா இல்லை. ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? ஒன்று கடவுள் இருக்காருன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. இருக்காரு இல்லை அப்படின்னா என்ன பொருள்? ஒரு பொருளும் இல்லை. அதை எழுதி போட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு? எரிஞ்சிருச்சு. அவங்க உடனே கசிந்து சாம்பலாயின. உடனே எரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல, உடனே எரிஞ்சிருச்சு. திரு ஞானசம்பந்த நாயனார் தாம் அருளி செய்த தேவார திருப்பதியம் எழுதப்பட்ட புத்தகத்தை எடுத்து கயிற்றினால் பார்த்து அவர் எத்தனையோ பதியம் பாடிட்டே வந்தாரா. அதை ஒன்று கை சேர்த்தி பார்த்தாரு. போகமாத்த பூமொழியால் என்கின்ற பதியம் வந்தது. எந்த பாட்டு? திரு நல்லாற்று பதியம் வந்தது. அதை எழுதி என்ன செஞ்சாரு ஞானசம்பந்த நாயனார்? அதை இட்டார். என்ன பாட்டு? போகமாத்த பூமுடையாள் தன்னோடு பொன்னகடம் பாகமாத்த பையங்கள் ஏற்றன்னல் பரவேட்டி ஆகமாத்த தோளுடையன் தோடு கோவனாடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பாட்டை எழுதி போட்டாரு. என்ன ஆயிடுச்சு? அடியவே இல்லை, அப்படியே இருக்கு. பச்சை பதியமாக இருக்குது. அது பேர் பச்சை பதியம்னே பேர். எந்த பாட்டு? திரு நல்லாற்று பதியம். போகமாத்த பொன்முடையால் என்கின்ற பதியம் பச்சையாக அப்படியே அந்த ஏடு அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த பதியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிரகத்தினால் வரக்கூடிய எந்த தொந்தரவும் நமக்கு ஒன்றும் செய்யாது. அதனால தான் திரு நல்லாற்றில் வச்சு அந்த பதியத்தை ஞானசம்பந்தர் பாடினேன். அதே பாடலில் மதுரை எம்பதினு விட்டதும் அது பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அது வென்று காட்டியதுனால அந்த பதியத்துக்கு மிக சிறப்பு. எனக்கு கஷ்டப்பட்டு சரிங்க, இந்த பதியத்தை பாடுங்க, ஒன்றும் செய்யாது. எனக்கு ஏழரை நாட்டுங்க அப்படிம்பாங்க. இந்த பதியத்தை பாடினா ஒன்றும் செய்யாது. வலிமை வர்றது என்ன ஆயிரும்? வெளிவாகும். வினை தாக்கம் இருக்கும். ஆனால் அந்த பதியத்தை பண்ணால் என்ன ஆயிரும்? வினை குறையும். இந்த பதியம் அவ்வளோ சிறப்பு. போகமாத்த பொன்னுடையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கல்கள் ஏற்றங்கள் வரவேற்றி ஆகமாத்த தோளுடைய கோவன ஆடையின் மேல் நாகமாத்த நம்பி
பழையது அப்படின்னு பாடினாரு. உடனே அப்படி ஆமாம் அப்படி பச்சையாக இருந்துச்சு. அக்கினியிட்டா வேடு எரியாது பச்சையாய் தோன்றிட்டு அது கண்டு அரசனும் மந்திரியும் அரசியும் அங்கு வந்து நின்ற பிறரும் நாயனாரை புகழ்ந்து இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்தினார். ஞானசம்பந்தத்துக்கு எல்லாரும் போற்றி வழிபாடு செய்தார். அந்த இடமானது இன்றைக்கும் இந்த ஞானசம்பந்தபுத்தி நாயனாருடைய பெயரால் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்போயும் மதுரை போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கான். எங்கே இந்த கீழ் திசையில் சாமியுடைய கீழ் திசையில் அங்கே ஞானசம்பந்தபுத்தி நாயனாரை வச்சு அங்கே இப்பயும் அவர் பேரில் வச்சு அந்த பச்சை பதியம் பாடின இடம்னு தனியாக இருக்கும். நாயனார் அவ்வேட்டை எடுத்து திருமுறையில் சேர்த்து விட்டு அரசனை நோக்க சமணாச்சாரியர்கள் பின்னும் வெக்கமின்றி நாயனாரை பார்த்து நாங்கள் இட்ட பச்சை ஏடுகள் கசிந்து போக நீரிட்ட ஏடு மாத்திரம் பச்சையாய் தோன்றிட்டு இது நீர் அக்கினியை விஜயினாலே கட்டி கொண்டதிலே ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்யல அப்பயும் தோல்வி ஒத்துக்கிடலை. நீ ஏதோ அக்கினிக்கு ஏதோ இது பண்ணிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ உன்னுடைய நீர் அக்கினியை விஜயினாலே கட்டி கொண்டதுனால என்ன ஆயிடுச்சு, அது வேகாமல் வந்துச்சு. நீ ஏதோ மாந்திரிகம் பண்ணிட்ட, அதனால தான் அது எரியாமல் இருக்குது. அக்னி ஏதோ கட்டி போட்ட நீ அப்படின்னு சொல்லி அப்பயும் தோல்வியை ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு வெக்கவே இல்லை. இப்போயாவது தோல்வி ஒத்துக்கணும்ல. சரி இவர் வந்திருக்கிறது பெரிய ஒரு மகான் அப்படின்னு சொல்லி அப்போயாவது என்ன செய்யணும், முதல்ல நோய் நீங்கள் எங்கேயாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லை இப்போவாவது என்ன செஞ்சுருக்கணும், பச்சையிட அப்படி பச்சையாக இருக்கேன், இதை பார்த்தாவது ஒரு கடவுள் ஒன்று உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அன்றைக்கே திருவடியில் விழுந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிது. அப்பயும் அவங்க வெக்கம் இல்லாமல் மறுபடியும் நினைச்சாங்க, மறுபடியும் வாதம் கூப்பிட்றாங்க. முதல்ல என்ன நடத்துனாங்க, அனல் வாதம், மற்றொன்று குடல் வாதம். இப்போ என்ன செய்யாங்க, உங்களுடைய ஏட்டையும் எங்களுடைய ஏட்டையும் வைகை ஆற்றில் இடுவோம். நீங்கள் ஒரு ஏடு எழுதி போடுங்க, நாங்கள் ஒரு ஏடு எழுதி வைகை ஆற்றில் விடுவோம். எது தண்ணியை அடித்து எடுத்து போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. தண்ணி போர்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எது நீந்தி போக முடியுமா? இப்போ தண்ணி வருது, எதிர்த்து வர தண்ணி நம்ம எதிர்த்து நீச்சலே அடிக்க முடியாது. இதில் ஏடு எங்கே எதிர்த்து போவோம், ஏடு லேசாக இருக்கும், அது என்ன ஆயிரும், முங்கிரும். ஒரு தண்ணி அடிப்பதுக்கு என்ன ஆயிரும், ஏடு முங்கிரும். இதெல்லாம் அடித்து எதிர் திசையை நோக்கி தான் வருமே தவிர நேர் திசை தான் வருமே தவிர எதிர் திசையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எதிர்த்து போகணும்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. அப்படி எதிர்த்து எந்த வேடு போதோ அவர்களே வென்றவர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்களே தோற்றவர்கள் அடிமையாவர் என்றார்கள். ஞானசம்பந்தம் பற்றினால அதை கேட்டு சிவனடியார் சிவநிந்தை செய்த நோக்கி ஏற்ற தண்டம் இதுவோ சிவபெருமான் திருவருளினாலே நீ வென்றையமாயி உண்மை கழுவில் ஏற்றுவோம் என்று ஞானசம்பந்தம் பற்றினார். நீ சிவநிந்தன் மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டே இருக்க, ஏற்கனவே மனத்தில் தீய வச்சுட்ட, தீ வச்சாங்களா, அது என்ன ஆயிடுச்சு, சிவநிந்தை. அடியாருக்கு தீங்கு செஞ்சால் என்ன ஆகும், எத்தனை ஜென்மனாலும் நரகத்தில் கிடக்க வேண்டியதான். சிவன் இந்த நரகத்தன்றம் பயங்கரமாக கிடைக்குமா, அடியார்களுக்கு தீங்கு செஞ்சா. சிவன் இந்த இல்லை, சிவ அபராதம்னு சொல்லுவாங்க. சிவன் இந்த சிவ அபராதம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைய முதற்கொண்டு ஏன் வெட்டினாங்க அப்படின்னா அது சிவ அபராதமாக ஆகியது. அந்த சுவாமிக்குரிய நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டதுனால ஊரோட எல்லாத்தையும் வெட்டினது மட்டும் இல்லாமல் குழந்தைய ஏன் வெட்டினாங்கன்னா அது குழந்தை சாப்பிட்டு அந்த பாலில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள அந்த பிள்ளைக்கு கொடுத்தனால அந்த பிள்ளையை என்ன செஞ்சார், வெட்டினார். ஏன் இல்லைன்னா சிவ அபராதமாக ஆகி அந்த குழந்தை என்ன ஆயிரும், நரக தண்டனை அனுபவிக்கும் என்பதற்காக நாயனார் என்ன பண்ணார், நன்மையை தான் செஞ்சார். அது போய் என்ன செய்யக்கூடாது, நரக தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக குழந்தையை முதற்கொண்டு வெட்டினார். இப்படிதான் நாயன்மார் வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா சிவ அபராதம் அந்த அளவுக்கு என்ன ஆயிரும், அடியார்களுக்கு நிந்தனை கொஞ்சம் நெஞ்சம் அடியார்களுக்கு சிவபெருமானுக்கு உரிய நிந்தனை பண்ணவே கூடாது. சரிதானா, தெரியாமன்னா சிவபெருமான் ஏற்றுக்கூடாது. அதை நீங்கள் உடனே பயந்துறாங்க, இப்போ நம்ம இது தெரியாமல் நிறைய பண்ணியிருப்போமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சாமி என்ன பண்ணுவார், இது வரைக்கும் செய்யறதுனால இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யாமல் நம்ம பாதுகாக்கணும், அவ்வளோதான். அப்படி சிவநிந்தனை செய்தவர்கள் எங்கே போவாங்க, நரக தண்டனை அனுபவிப்பாங்க. நீ மேலும் மேலும் என்ன பண்ணியிருக்கீங்க, சிவநிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே நெருப்பு வச்சிங்க, அப்புறம் திருநீர் இதாக பேசுனாங்கல்ல, நம்ம இது சாம்பல்னாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, தண்ணியில் துவக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அப்பயும் மறுபடியும் வாது கலைக்கிறாங்க. இப்படி நிறைய சிவந்தர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தோத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், கழுவில் ஏற வேண்டும் என்று ஞானசம்பந்த பற்றி நாயனார் கேட்டார். உடனே சமணர்கள் அதற்கு உடன்பட்டார்கள்.
யார் தோக்குறாங்களோ கழுவில் ஏறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. குலச்சிறையர் அதை அறிந்து தச்சனை அழைத்து கழுமரங்கள் செய்து உடனே மந்திரி என்ன பண்ணாரு, கழுமரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க கழுமரத்தை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. தெரியுங்களா கழுமரம் தெரியுங்களா உங்களுக்கு? கழுமரம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் சமணர் கண் மேற்கொண்ட இரக்கத்தினாலே அவர்களை நோக்கி வாரில் ஆசாரியர்களே வாது செய்வதை விடுத்து விபூதி ருத்ராட்சத்தை தரித்து பஞ்சாட்சரத்தை உச்சரித்து பாசத்தை நீக்கி உயிர்கள் என்று அறிவு செய்தார். வேண்டாம், இந்த வாதெல்லாம் வேண்டாம், விபூதி பூசிக்கோங்க, ருத்ராட்சத்தை தரித்து கொள்ளுங்கள், அஞ்சலத்தை சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணாரு. இதனால் பாசம் நீங்கி உயிர்கள் என்று அருள் செய்தார். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சமணர்கள் அதை கேட்டு கொதித்து அக்கினியிலே வென்றோம், நீரில் எப்படியாவது நாங்கள் வென்று விடுவோம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, உறுதியாக இருக்காங்க. அதான் சொன்னேன், இந்த நிலையிலேயாவது ஞானசம்பந்தமூர்த்தி நாயருடைய திருவடியை பிடிச்சா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நீ வளர்ந்துருப்பாங்க. அவரும் எடுத்து சொல்கிறார், உபதி தரிச்சுக்கோங்க, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள், சிவசாதனத்தை எட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயும் அவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க. அவங்க ஏற்கனவே திருநீரையும் இதையும் பார்த்து என்ன கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொன்னவங்க. சிவருமனை கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. கேட்டு முட்டு சிவருமனை பற்றி பேசிட்டோம்னா கேட்டு முட்டு அப்படிம்பாங்க. சிவருமனை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா கேட்டு முட்டு, திருநீரை பார்த்துட்டாங்கன்னா கண்டு முட்டு அப்படிம்பாங்க. திருநீர் தெரிஞ்சவங்க பார்த்தா அவங்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க போய் எப்படி கேட்பாங்க, எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே அகல் நித்திர வாது செய்ய துணியும் பற்றி உரைத்திலில் ஓம் என்று மறுத்து வேகமாய் பாய்கின்ற வைகையிலேயே அவ்வேகம் தனிய மந்திரத்தை உச்சரித்து ஏட்டை எழுத்து விட்டார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏட்டை எடுத்து வைகையில விட்டாங்க. திரு ஞானசம்பந்தமூர்த்தி வேதங்களே உண்மை பிரமாணமானால் அவ்வேதங்கள் துணியப்பட்ட பொருள் சிவபெருமானே, ஆனால் இவ்வேடு நீரிலே எதிர் செல்க என்று சொல்லி வாழ்க அந்தரன் என்ற திருப்பதிகத்தை எழுது அவ்வாற்றிலே விட்டார். உண்மையிலே வேதத்தை அருளியது சிவபெருமான்னா அந்த வேத மந்திரங்களை உச்சரிப்பது உண்மையானால் இந்த ஏடு என்னவா மாறணும், எது நீரை நோக்கி எதிர்த்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகும் தீரவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த ஏட்டை எழுதி உலகத்தில் அந்தணர்கள்லாம் வளரணும். அந்தணர்கள் யாரு, சிவபெருமானை தொட்டு அர்ச்சிப்பவர்கள் அந்தணர்கள். அறவோர் அந்தணர், அறவுடையவர் அந்தணர். இந்த பாட்டோட சொல்றாங்க, அரியானை அந்தனதம் சிந்தையானை, அந்தனுடைய சிந்தையில எப்பயுமே சிவபெருமான் நீங்காமல் இருக்கார். அதனால அந்தனர்கள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சிவபெருமானை தொட்டு அர்ச்சிப்பதினால் அவர்கள் ரொம்ப சிறப்புடையவர்கள். நம்ம இப்பெல்லாம் என்ன செய்யறோம், இந்த ஐயர் சரியில்லை மாத்துங்க, இந்த ஐயர் எனக்கு பிடிக்கல மாத்துங்க அப்படி என்ன பண்ணுவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்பயுமே நல்லா கவனமாக கட்டுங்க. எந்த கோயிலும் போய் எந்த ஐயரையும் என்ன செய்யக்கூடாது, இவர் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. எது நடக்கும், ஆலயத்தில் மோசமும் வந்தது என்று மொழியலாம், ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதை ஞான் பெரிய நொந்து அப்படிவாரு புரியாசம் பண்ணுவோம். அதனால் கோயிலை எதுனாலும் நடக்கும், நீ எதையும் கண்டுவிடக்கூடாது. நம்ம வேலை என்ன, கோயிலுக்கு வந்தோமா, வழிபாடு செஞ்சோமா, சிவபெருமான் போட்டி பாடணுமா, பஞ்சாட்சரத்தை சொன்னோமா, போய்கிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஐயரு நானும் ரொம்ப நாளாக கோயிலுக்கு வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அது ஏமாலையும் விட்டு வாங்க மாட்டேங்காரு அவரு. வாங்கியிருக்கணும்ல, நான் எத்தனை தடவை வந்து நிக்கல, எல்லாத்துட்டையும் வாங்குறாங்க, என் கையில மட்டும் வாங்கவே மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க. நிறைய நான் கேட்டுப்பட்டிருக்கேன். நம்மகிட்ட சொல்லுவாங்க, சாமி நீங்க இந்த நியாயத்தை கிளம்பி சாமி, என்னங்க எல்லாட்டையும் பூ வாங்குறாங்க, என்கிட்ட மட்டும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க சாமி அது வேற சொல்லுவாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் கொண்டு போங்க கொடுத்து பாருங்க, இல்லையா படியில் வச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படினாலும் என்ன செய்வாங்க, எடுத்து சாப்பிட்டு சிவன் எதுக்கு நான் போயிடுவாரா, நீங்கள் படியில் வச்சுட்டு வந்துட்டனே பார்க்க முடியலையே வருத்தம். நீங்கள் கொண்டு வைக்க படியில் வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு செலுத்துவது அவங்களுடைய கடன். அவங்க செலுத்துறதுன்னா அவங்களுக்கு தான் குற்றம், நமக்கு குற்றம். இருந்து சாப்பிடணுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது எடுத்து சாப்பிடும் போது இருந்து பார்த்துக்குவாங்க. இல்லையே வருத்தப்படாதீங்க, கொடுத்துட்டு வச்சுட்டு வந்துடுங்க, சிவருமான் உங்களுடைய பூவை ஏற்றுக்கொள்வார். எதுக்கு நான் போயிடுவாரா, நீங்கள் கட்டியிருக்கீங்க, இப்போ என்ன கேட்டீங்க, எனக்கு பஞ்சாட்சரத்தை சொல்லி கட்டியிருக்கீங்க, இதை சொல்லிடணும்ல. பூ கட்டும்போது யாருமே பஞ்சாட்சரத்தை சொல்கிறதே கிடையாது.
அஞ்செழுத்தை நாராக சுந்தரம் வரல, அஞ்செழுத்தை சொல்லியே கட்டணும். சங்கிலாச்சர் அப்படி தான் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யணும், பூ கட்டும்போது அஞ்செழுத்தை நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லிகிட்டே கட்டணும். இல்லை சிவாயனமாக சிவாயனம்னு சொல்லிகிட்டே கட்டணும். சில பேருக்கு என்ன ஆகும், நீங்கள் இப்போ நமச்சிவாயம் சொல்ல சொல்கிறீங்களா இல்லை சிவாயனம்னு சொல்ல சொல்கிறீங்களா? இப்போ அது ஒரு டவுட் நிறையாவே இருக்குது. அதாவது விதிப்படி தண்ணீரெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்துன்னு இருக்காங்க. விதிப்படி சொல்ல வேண்டும். பஞ்சாட்சரத்தை எப்படி சொல்லணும், தீட்சி எடுக்காதவங்க என்ன செய்யணும், நமச்சிவாய அப்படின்னு சொல்லி இச்சி சேர்த்து சொல்ல வேண்டும். தீட்சி எடுத்ததுக்கப்புறம் குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாங்களோ காதில், அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். அதை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அந்த மந்திரத்தை எந்த நேரமும் என்ன செய்ய சொல்லியிருக்கேன். அதான் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து அப்படின்னா. நமச்சிவாயம் சொல்லணும்னா அந்த உலக பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும். நமச்சிவாயம் சொல்ல சொல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சிவாயனமும் சொல்லணும்னா இதுவும் கிடைக்கும், இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் ரெண்டும் கிடைக்கும். சிவாய சொல்லணும்னா மோட்சத்துக்கே கொண்டு போயிடும். சிவசிவாயனம்னா ஐக்கியமாகவே ஐக்கியம். இப்படி வரிசையாக பஞ்சாட்சரத்தோட வகைகள் வரிசையாக தூள பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், அதிசூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்று வரிசையாக இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லணும், இப்போ நீ என்னதான் சொல்ல வரீங்க, நீங்கள் வாட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே போகிறீங்க. தூள பஞ்சாட்சரமா, சூக்ம பஞ்சாட்சரமா, அதிசூக்ம பஞ்சாட்சரமா, இல்லை காரண பஞ்சாட்சரமா, அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னா, தீட்சி எடுக்காதவங்க என்ன சொல்லணும், நமச்சிவாயத்தை நாதன் நாமம் அதை சொல்லணும். சிவனுடைய நாமம் என்னது, பேர் என்னது, நமச்சிவாய்ங்கிறது சிவனுடைய பேர். அதை நம்ம இப்போ சொல்லணும். அது அடுத்த நிலைக்கு நமக்கு அப்படி கொண்டு செஞ்சுட்டே இருக்கும். நற்றுணையாவது நமச்சிவாயமே, நமக்கு துணையாக இருப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது. வேதனான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம். நன்னெறிக்கு உயிப்பது எது, அதை நீங்கள் இப்போ சொல்லிகிட்டே இருக்கு. அடுத்தடுத்த நிலைக்கு சிவபெருமான் உங்களை என்னென்ன மந்திரம் சொல்ல வைப்பாருன்னு அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். அடுத்து நீங்கள் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சாமி தெரியும். அதை நீங்கள் வரிசை சொன்னால் போதும். இப்போ ஏட்டில் எழுதி போட்டாங்க. என்ன ஆச்சு, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் போங்கு ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் தீய தீரவே அப்படின்னு. இந்த ஒரு பாட்டை மட்டும்தான் ஞானசம்பந்த பெருமான் கையால் எழுதி அந்த ஏட்டை தண்ணீரில் இட்டு. மற்ற பாடல்கள்லாம் அவர் கூட வந்த சம்பந்த சரணாலயர் என்கின்ற அவர் மாமா தான் அவர் கூடயே எழுதிட்டே இருந்தார். யார், ஞானசம்பந்த பெருமானுடைய மாமா. அவர் சம்பந்த சரணாலயர். இந்த ஒரு பாட்டு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். ஆணினம்னா பசு பார்த்தீங்கன்னா, பசு எதுக்கு உதவும், சிவனுடைய பஞ்சகவியமாக பயன்படுகின்றது. அபிஷேகத்துக்கு பால், தயிர், நெய், கோமியம், திருநீர், இது பஞ்சகவியமாக வருதுல்ல, அது சுவாமிக்கு. அதனால் ஆணினம் ரொம்ப முக்கியம். பசு ரொம்ப ரொம்ப அதை நான் போற்ற வேண்டும். சிவ பூஜையில் ஒரு பூஜை ரொம்ப முக்கியமான பூஜை. என்ன பூஜை, கோபூஜை என்று ஒரு பூஜை இருக்குது. அது ரொம்ப கடைசி அந்த பசுவிற்கு நாம் செய்யக்கூடிய பூஜை. கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல்ல கோபூஜை செஞ்சு தான் மற்ற எதுவுமே பண்ணுவாங்க. நம்ம திருக்கோயிலில் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம சிவபூஜை செய்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி வரும். கடைசி கோபூஜை செஞ்சு தான் நிற்கிறோம். நம்ம வெளியில் போய் பசுவை பார்க்க முடியாது. பசு இங்கே வர வச்சிட வேண்டியது பூஜையில். பசுவுக்கு புல் வெளியில் போய் கொடுக்க தேடணும். புல்லை வச்சுக்கிட்டு எங்கே இருக்குது பசு, ஓடணும். இங்கே பூஜையில் வந்துடும். பசுவுக்கு இங்கே வீட்டிலே இருந்து யாருக்கும் புல் எல்லாமே என்ன செஞ்செல்லாம் கொடுத்துரும். வாழைப்பழம் முதற்கொண்டு என்ன செஞ்செல்லாம் அந்த பாவனை பண்ணி கொடுத்தாங்க. பூஜையில் அவ்வளோ சிறப்புகள்லாம் இருக்குது கோபூஜை. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது செய்கிறதே இல்லை. கோபூஜைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் சிவபூஜையில் அதை செய்ய மாட்டோம். அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. கோபூஜை ரொம்ப முக்கியம். அதை சாமிக்கு அதை இது பாவனை பண்ணி அதுக்கு தீவுதூலாம் காட்டி பசு சிவபெருமான் போல் அதை போட்டணும். பசு என்ன செய்யணும், சிவபெருமான் போல் அதுக்கு இது நைவேத்தியம் கொடுத்து தீவுதூலாம் காட்டி மாலையெல்லாம் சாத்தி அதுக்கப்புறம் நைவேத்தியம் கொடுத்து அருகம்புல்லை கொடுத்து எல்லாமே பண்ணி சிறப்பாக செய்யணும். வெளியில் செய்ய முடியாதவங்க நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ பசுக்கு செய்வதை பூரா நம்ம இங்கே பூஜையில் செஞ்சு. அது பேர் என்ன பூஜை, இன்னைக்கு முடிவிட்டாங்க. இன்னைக்கு நான் வீட்டில் போய் கேட்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த கோபூஜையெல்லாம் பண்ணுறீங்களா, ரைட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுவுக்கு புல்ல கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணுவோம். அவங்க கடைசி பண்ணுவாங்க, முடிவில் பண்ணுவாங்க. கோபூஜை ரொம்ப முக்கியமான பூஜை. அது சிவபூஜையில் அதை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அதிதி இருப்பார். அந்த கோபூஜைக்கு ஒரு அதிதி இருப்பார். அது பேர் கபிலன்னு பேர். அவருக்கு பேர் அந்த அதிதெய்வத்துக்கு என்ன பேர், கபிலன்.
இப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு அதிதெய்வம் இருப்பாங்க, ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு அதிதெய்வம் இருப்பாங்க, இப்போ ஒவ்வொரு ருத்ராட்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கொட்டைகளாக இருக்கும். அதில் ருத்ராட்சம் ஏன் சிறப்புனா இதுக்கு அதிதெய்வம் சிவபெருமானே அதிதெய்வம். அதனால் நம்ம இதை அணிகிறோம். இப்போ அந்த பசுவுக்குரிய அதிதெய்வம் யாருன்னா கபிலன் பேர். கபிலாய ஆசனாய நம, கபிலாய மூர்த்தியே நம, கபிலாய நம அப்படின்னோம்னா உடனே அந்த அதிதெய்வம் அதில் வந்துடுவார். எதில் அந்த கோபூஜை நடத்துறதுல அந்த பசுவனுடைய அதிதெய்வம் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அதுக்குரிய புண்ணியத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அவர். அந்த கபிலர் வருவார், கபிலா ஆசிரியம் பண்ணால் அவருக்கு ஆசனம் கொடுத்துடணும். கபிலாய மூர்த்தி நம்மனா அவர் மூர்த்தி அங்கே வந்துடுவார். கபிலாய நம்மனா அப்படின்னா அவர் அருள் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பார். என்ன பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிச்சா அவர் பூஜையெல்லாம் அபிஷேகம் பண்ணி செஞ்சு அவருக்கு தீபத்தூம்லாம் காட்டி நைவேத்தியம் கொடுத்து அடுத்து இது லட்சக்கால் தீபம்லாம் காட்டி பஞ்ச தீபம் காட்டி உடனே அவர் அனுப்பிச்சிட்டு அந்த பூஜா பலன்கள் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். பூஜா பலன்கள் முழுவதும் அடியனுக்கு கட்டளை இட்டு வேண்டும் பண்ணோம்னா உடனே அந்த கபிலர் என்ன பண்ணுவார், நமக்கு அந்த பலனை கொடுத்துருக்கு. பூஜை பலனை கிடச்சிருச்சா, சண்டீஸ்வர்கிட்ட சிவபூஜை பலனை கட்டணும். அதுக்கு முன்னாடி சிவசூரியன் ஒரு பூஜை இருக்கும், சிவசூரிய பூஜைன்னு சொல்லி. முதல்ல சிவசூரிய வழிபாட்டு தான் நம்ம என்ன செய்வோம், அடுத்து சிவபூஜைக்குள்ளே போய் அதுக்கப்புறம் கோபூஜை நடத்துவோம். சண்டி பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் கோபூஜை. அதில் முதல்ல சிவசூரியன் பூஜை பூஜை, அந்த சிவசூரிய ஆசனம், அந்த சூர்யா பூஜை முழுவதும் அவர்கிட்ட வாங்கிக்கணும். இதெல்லாம் பூஜையில் இவ்வளவும் இருக்குது. இதெல்லாம் வெறும் சிவபூஜைனா வெறும் சிவபூஜை மட்டும் கிடையாது, அதில் நிறைய விதங்கள்லாம் இருக்குது. அதிதெய்வங்கள்லாம் வர வச்சு கீழ்த்துவாரத்தில் இருப்பாங்க. கீழ்த்துவாரத்தில் சிவசூரியன், பிருத்துஷாதேவி, உஷாதேவி. மேல்துவாரத்தில் கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, கங்கை, யமுனை, மகாகாலை, நந்தி அப்படின்னு மேல்துவாரத்தில் இருப்பாங்க. சைடில் வந்து சிவகுரு, யோககுரு, வித்யாகுரு 3 பேர் இருப்பாங்க. அந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா 7 பேர், மகாகணபதி, மகாலட்சுமி, சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகை குரு, கந்த குரு, விஷ்ணு குரு, பிரம்மகுரு அப்படின்னு சொல்லி 7 பேர் இருப்பாங்க. இப்படி முழுவதும் பார்த்தீங்கன்னா சாமி சுற்றி அதிதெய்வங்களாக இருப்பாங்க. சிவபெருமான் கதாநாயகன் எப்போ வருவார், எல்லாரும் எழுதல் பண்ணி செஞ்சு கடைசி சிவபெருமான் அப்படி ஜம்முன்னு வந்து கதாநாயகன் மாதிரி இங்கே வருவார். எல்லாம் வந்துட்டாங்களா, சிறுபிள்ளாய் என் வந்தோம் அப்படிப்பாரு. சாமி வந்து வந்தது என்ன செய்வார், சிறுபிள்ளாய் என்னப்பா செய்ய போகிற அப்படின்னாரு. சிறுவன் எப்படியுமே கொஞ்சம் தான் கேட்பார், அரட்டிலாம் பேச மாட்டார். சாமி எப்படி பேசுவார், அன்பு பேசுவார். சிறுபிள்ளாய் சாமி இந்த சிவலிங்க மூத்தத்தில் இருந்து சந்தோஷமாக இருந்து சாநித்தியமாக அடியன் ரசித்து அருள் சாமி அப்படின்னு கேட்டது. அது கேட்கும்போது ஒரு பணிவு சாமிகிட்ட வந்து, சாமி இதில் வந்து சரி அப்படி அவங்க வந்து சிவன் வந்து அடி நம்ம பூஜை யாருக்கு பேசணும் ஆரம்பிச்சு சரணம் ஆரம்பிப்பா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். சாமி வந்து நம்ம பேர் சொல்லி ஆரம்பிப்பா அப்படிப்பாரு. உடனே சாமி ஆரம்பிக்கிற சாமி அப்படின்னு நம்ம எப்படி பேர்கிட்ட பேசுகிறோமோ அது போல் சிவபெருமான்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசக்கூடிய நேரம் எதுன்னா சிவபூஜை பண்ணுற நேரத்துக்கு தான் சாமிகிட்ட நல்லா பேசணும். மற்ற நேரம்னா உலகத்திட்ட யார் யார்கிட்டையோ பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் குடிச்சிட்டு சிவபெருமான்கிட்ட நல்லா பேசி பழகக்கூடிய நேரம் சிவபூஜை. அதெல்லாம் நல்லா என்ன செய்யலாம், சாமிகிட்ட தினசரி பேசலாம். ஆள் தெரிய மாட்டாரே தவிர நம்ம இருக்காருங்கிற பாவனையோடு இருந்தாலே சிவபெருமான் நம்மகிட்ட பேசுவார். ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பேசுவார். நம்ம இருக்காருங்கிற பாவனையிலே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் என்னை பண்ணால் அலைப்பொழியா நின்றொரு நாள் எதிர்ப்படுமேன்னு சிவபெருமான் வரும். உண்மையிலே வந்து உட்காந்துருப்பாரு. சரவணா அப்படிப்பாரு, சாமி வந்துட்டீங்களா நீங்கள், சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழைத்திடும் யாமாகில் அவன் தனையா பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தார். ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதே தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம. இப்படி பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் சிவருமானை அச்சித்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் சிவருமான் என்ன பண்ணுவாரா, நேரிலே வந்துடுவார். நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா சாமி எதுக்கு உட்காந்துருப்பாரு. சாமி எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படி நம்ம என்ன செய்வோம், அப்படி நம்ம உடம்புல பிள்ளைக்க ஆரம்பிச்சோம். யார் சொல்கிறா, அப்போ சாமி சொல்கிறார். பண்ணாலும் இப்படி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் சிவபெருமான் வந்து என்னன்னு நாம் அந்த பாவனையோடு சிவ பூஜை செய்ய வேண்டும். சிவபெருமான் உண்மையிலே அதில் இருக்காரு. நாம் எப்படி செய்வோம் தெரியுமா, டயாயிடுச்சு, மணி எத்தனை, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, இப்போ எப்படி பூஜையை முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. டக்கு 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 டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு சாமி நாளை பார்ப்போம் அப்படின்னு தூக்கி உள்ளே எடுத்து வச்சுட்டு அவரை ஒன்றுமே இருக்காது. என்னப்பா எடுத்தா முடிச்சா உள்ளதுக்கு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுவார், யோசிக்க ஆரம்பிச்சுவார். அந்த மாதிரி இல்லாமல் சிவ பூஜையை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வெள்ளத்தில் எந்திரிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரிச்சு அவசர அவசரமாக முடிக்காமல் கொஞ்சம் நிதானமாக சாமி மற்ற நேரத்தை கூட வேகத்தை காட்டலாம். ஆனால் சாமி வந்ததுக்கப்புறம் வேகத்தை காட்டலாம். கொஞ்சம் நிதானமாக பண்ணி அது மாதிரி
மற்ற விஷயங்களை கொஞ்சம் வேகமாக இருக்கலாம், சாமிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கும். அடுத்தீங்களா சிவபெருமான் நல்லா எதிர்கொள்ளாரு. நல்லா பண்ணோம்னா நல்லா மலர்களை கொண்டு நல்லா அர்ச்சிக்கணும். சும்மா சாதாரணமாக அர்ச்சிக்கணும். நல்ல மலர்கள் எடுத்து வாய்த்தது ஈதோர் பிறவி நம்தவக்கு மதித்திருவன் மனித பிறகு நமக்கு சிவபெருமான் நல்லா முழுதுக்காரு. அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அவரை அர்ச்சித்து மதிக்க வேண்டும். அப்படின்னா தான் ஞானம் நமக்கு வரும். ஏடுடைய மலராண்மையினால் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அவன் வேற எங்கே, அவன் அங்கெல்லாம் கிடையாது, அவன் இங்கே தான் இருக்கான். எங்கே இருக்கார் சிவபெருமான்? இங்கே தான் இருக்காரு. அவன் அங்கே தொலைதூரம்லாம் கிடையாது, இங்கே தான் இருக்கான். இவன் அன்றே அப்படின்ட்டார். அதனால் சிவபெருமான் வந்து தொலைபொருள்லாம் கிடையாது, நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே இங்கே தான் இருக்கு. அப்படி ஒன்று ஏட்டில் எழுதி போட்டாங்க. ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சமனிட்ட நீரில் சமுத்திரத்தை நோக்கி அவங்க இடல எங்கே போயிடுச்சு, சமுத்திரத்துக்குள்ளே போயிடுச்சான். ஆட்டு எழுத்து அடிச்சு சமுத்திரம் கடலுக்கே போயிடுச்சான் அவங்க எழுதுன ஏடு. திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார்கிட்ட ஏடானது சோமந்தரனுடைய திருவிழாய கயிற்றால் இழுக்கப்பட்டு எதிரேறி சென்றது, எழுத்து போயிடுச்சு. அப்பொழுது தேவர்கள் பூமாரி புரிந்தார்கள், முனிவர்கள் வஸ்திரங்களை வீசி ஆரம்பித்தார்கள். நாயனார் ஆனந்த பாஷத்தில் மூழ்கினார். சமணர்கள் வேர்வைகள் மூழ்கி நாடி நின்றார். சமணர்கள் என்ன பண்ணாங்க, வெட்கமோட நாடி நின்றார். ஞானசம்பந்த பேருந்த மகிழ்ச்சியில் திளைத்தார். திளைச்சதும் அவர் என்ன நினைச்சாரு, சுவாமியை நினைச்சார். ஆனந்தத்தில் எதை நினைச்சாரு, சிவபெருமானை நோக்கி நினைந்தார். அந்த ஆனந்த பரவசத்தில் மூழ்கினார் ஞானசம்பந்தர். நம்ம ஒரு விஷயம் நடந்துட்டு என்ன செய்வோம், சிவபெருமானை மறந்துடுவோம். என்ன செய்வோம், அடிப்போம். அது சாமி இருக்க மாட்டாரு. மொத்த ஆனந்த நிலைப்போ சிவபெருமானை மறந்துடுவோம். ஆனால் ஞானசம்பந்தர் சிவபெருமான் நினைச்சாரு, எதிர்த்து போயிடுச்சா, பெருமானே உன்னுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை தெரியுமா சாமி அப்படின்னு அந்த ஆனந்தத்தில் மூழ்கினார். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சந்தோஷம் வந்தாலும் உடனே இறைவனை நான் மறந்து. இட்லி சுவையாக இருக்குது, இட்லி சுட சுட அருமையாக இருக்குது. சாமியாவது பூதமாவது வை, அங்கே வயிறு பசி கிள்ளுது, முதல்ல வையா அப்படின்ட்டு என்ன செய்வோம், சிவபெருமானம் மறந்து. அப்படி எல்லாமும் சுட சுட சாப்பாடு இருக்கா, சாமியோட திருவருளால் உள்ளே போகும்போது அவர் அமுதமாக நைவேத்தியமாக போகணும்னு சொல்லி சாமிகிட்ட உள்ளே சாப்பிடும்போது அப்படி சாமிக்குள்ளே போகிற மாதிரி பானம். அது நம்ம சுத்தரத்தமாக மாற்றிவிடும். அந்த உணவு எப்படி போகும், சுத்தரத்தமாக மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு நோயும் நமக்கு வராது. சரி, அப்படி ஒன்று எல்லாரும் தொடப்படும் பரம்பு பதி சிவபெருமானே என்பதை புத்தர்களும் வேதங்களும் ஓதியும் சிவனே பதி என்று சமயத்தவர்களும் அரசனுக்கும் அமலருக்கும் அக்னியே என்று வைகை ஆற்றி நீரும் அறிவித்தது. உடனே இந்த வாதத்தை ஏன் நடத்தினார் அப்படின்னா, சிவபெருமன் ஏன் நடத்த வைத்தார் என்று சொன்னால், ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் இந்த அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும், அனல்வாதம் என்பது சிவத்தினுடைய பெருமையும் புனல்வாதம் என்பது சக்தியினுடைய பெருமையும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருவிளையாடலே சிவபெருமன் நிகழ்த்தினார். அதை சமணரை கல்வெற்றிய படம். இவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. அனல் யாரு, நெருப்பு யாரு, சிவபெருமான், சிவத்தினுடைய பெருமையும். அதனால ஏடு வேகாமல் இருந்தது. புனல்வாதம் அம்மை யாரு, குளிர்ச்சி. புனல்வாதத்தை ஏன் சாமி இருப்பதுனாரு, அது சக்தியினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காகவும் இந்த திருவிழா. புரிஞ்சிச்சா? இந்த அனல்வாதம் புனல்வாதம் எதுக்காக, சிவத்தின் பெருமையும் சக்தியின் பெருமையும் உணர்த்துவது. தோற்ற சமணர்கள் உயிர் நெறி இணைந்து அவர்களை நோக்கி, எம்முடைய சிவபெருமான் உயிர்கள் எல்லாம் தாய் போல்வர், அவருக்கு ஆட்பட்டு உயிர்கள். ஒன்று ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, இப்பயாவது சிவபெருமான் உணர்ந்து அவர் எல்லா உயிருக்கும் தாய் போல விளங்கக்கூடியவர், அவருக்கு ஆட்பட்டு உயிங்கள் என்று சொல்றாரு. மானமுடைய சமண குருமாரி எங்கள் கடங்காத மொழி சொன்னீரோ என்று தாமே போய் கழுவினார்கள். சில பேர் என்ன பண்ணாங்க, தானே போய் கழுவில் ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த மானம் பொறுக்க முடியாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, தோல்வி ஒத்துக்கொண்டு கழுவில் ஏறிட்டாங்க. சிலவர் என்ன பண்ணாங்க, மற்றவர்களை பலாத்காரமாக பற்றி ஏவினார்கள். சைவ மாணவர்களாகிய அதுக்கு அஞ்சினவங்க, அந்த கழுவுறதை ஏறுறதுக்கு பயப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, விபூதி இட்டு கொண்டார்கள். திரையை தெரிச்சு சைவத்துக்கு மாறிட்டாங்க சில பேர். அதுக்கும் கிடைக்காதவங்க, விபூதியும் கிடைக்காதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோமியத்தை அள்ளி நெற்றியில் இட்டு கொண்டார்கள். கோமியமாவது கிடைக்கணும், அதை எடுத்து நெற்றியில் பூசிட்டாங்க. அந்த நேரத்தில் தோல்வி பயணத்தில் உள்ளவங்க நினச்சிட்டாங்க, திருநீர் தெளிச்சுட்டு சைவத்தில் மாறிட்டாங்க. அதுவும் திருநீரும் கிடைக்காத பட்சத்தில் கோமியத்தை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டார்களாம். அதுவும் கிடையாதவர்கள் பசுங்கன்றை தோல் இட்டு கொண்டார்கள். பசுங்கன்றை தூக்கி தோல் பட்டத்தில் வச்சுக்கிட்டாங்க. இவை ஒன்றும் கிடைக்காதவர்கள் ஊதியிட்ட நெற்றியோடு கோமியிட்ட நெற்றியோடும் தம்முடைய நெற்றியை செய்ய தாங்கி கொண்டு உயிர் படைத்தார்கள். அவங்களாம் எழுதிட்டாங்க, உயிர் படைச்சு கொண்டாங்க.
கல்வியிலிருந்து சமனுடைய புலாலை பருந்தும் காகமும் நரியும் நாயும் பகிர்ந்து தின்றன. அந்த கல்வியில் எல்லாரும் எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேரையும் கழுகும் பருந்து வந்து அவங்களுடைய உடலை கொன்று தின்றன. பாண்டியராஜன் திரு ஞானசம்பந்தபுத்தினாரை வணங்கி தேவரிட்ட ஏடு எதிர் சென்றதே அது எங்கே போயிற்று என்று நாயனார் அதனை வருவிப்போம் என்று சொல்லி நதிக்கரை வழியாக மேற்கே சென்று கால தூரத்தில் அது மறைந்து கண்டு அங்கே மாடு வைத்துக் கொண்டு நின்ற சிலரை நோக்கி அவ்விடத்தில் ஏது விசேடம் கண்டீர்களோ என்று வினாவினார். அங்கு ஒன்றும் அறியாமல் என்றார்கள். நாயனார் அங்கே எப்படியும் விசேடம் இருக்க வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டு சுவாமியை பாடி அவர் அக்காற்றில் சிவந்து மூர்த்தியாய் எழுந்திருப்பதை கண்டு வளம் செய்து துதித்திருப்ப பாண்டியராஜனும் அதனை அறிந்து சேவையோடு அங்கே போனார். அந்த எழுத்த ஏடு எங்கே போச்சான், ஒரு கரை ஒதுங்கிச்சு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சிவலிங்க இருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் போனீங்கன்னா மதுரையம்பதிக்கு அடுத்து திரு ஏடகம் என்கின்ற ஒரு அங்கே போய் கரை ஒதுங்கினால உடனே அங்கே போய் இவங்க எல்லாம் போய் பார்க்க போகிறாங்க. அந்த ஒதுங்கிற இடம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்தா அங்கே சிவலிங்க மூர்த்தி ஒன்று இருக்கு. ஏடகநாதர் சாமி பேர் ஏடகநாதர் சுவாமி. அது சிவலிங்கத்திலிருந்து ஒரு பிராமண கிழவர் போல தோன்றி திரு ஞானசம்பந்தபுத்தி நாயனாருக்கு விபூதி சாத்தி திருவுள் செய்தார். உடனே சாமி என்ன பண்ணாரு, திருநீர் பூசிட்டார். ஞானசம்பந்தபுத்தி வேதனை வணங்கி அடியனிட்ட ஏடி வழியே வந்தது, அதனை தேவரில் எடுத்து அதனை மீள தந்துட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சுவாமி அவரை நோக்கி மைந்தனே, இன்னும் பல நாள் நம்மை தளர்ந்தோறும் சென்று பாடி பரச சமைத்தவரை வென்று அதன்பின் நம்முடைய வீட்டை அடைவாயாக என்று ஆசீர்வதித்து ஏட்டை கொடுத்து மறந்தார். அந்த ஏட்டை கொடுத்து சாமி அங்கேருந்து மறைஞ்சிட்டார். யார்கிட்ட கொடுத்துட்டு, ஞானசம்பந்த பெருமாட்டை கொடுத்து இன்னும் நிறைய நீ தளர்ந்தோறும் பாடிட்டு நம்ம வீட்டை அடைவாயாக என்று ஆசீர்வாதம் பண்ணார். நாயனார் ஏட்டை வாங்கி அரசனுக்கு காட்ட அவரை வணங்கி தேவருடைய பெருமை அறியாது சோதித்த அடியனுடைய பிழையை பொறுத்து ஆண்டுகளுக்கு என்று வேண்டினார். அரசன் என்ன செய்தார், திரும்பி சாமியை என்னை வந்து பிழையை பொறுத்து ஆட்கொண்டு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பாண்டியராஜன் பின்பு விஷ்ணுமூர்த்தியும் கலுலனும் ஆதிசேடனும் 3 யுகங்களிலும் பூசித்தார். சிவலிங்க பெருமானுக்கு கோயில் கோபுர மண்டபம் முதலானவர்கள் செய்து பூசித்து சமனோடு தான் கூடிய பாவத்தை போக்கிக் கொண்டார். அந்நாள் முதலாக அத்தலம் திரு வேடகம் என்று வழங்கலாயிற்று. அது மும்மூர்த்தியில் வந்து வழிபாடு செஞ்ச ஒரு இடமா அந்த இடம். பல யுகங்களாக அந்த சிவலிங்கம் அங்கேயே தான் இருந்திருக்கு. அதனால் அந்த ஏடு ஒதுங்கிறதுனால திரு ஏடகம் என்று வழங்கலாயிற்று. திரு ஞானசம்பந்தபுத்தி நாயனார் திரு ஏடகம் என்னும் தலத்தில் ஒருவிடம் இருந்து பின் பாண்டியனோடும் புறப்பட்டு மதுரையை அடைந்து அங்கே விபூதியை விளங்கச் செய்து சில நாள் இருந்து வடக்கில் உள்ள தலங்களை வணங்கி துதிக்க விரும்பி சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையாரையும் பணிந்து பலவரம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு பாண்டி நாட்டில் உள்ள தலங்களை வணங்கி சென்றார். உடனே சோமசுந்தர கடவுளை போய் பார்த்து உடனே இப்போ முடிஞ்சிச்சு. முதல்ல சாமிகிட்ட உத்தரவு கேட்டார். முடிஞ்சதும் சாமிகிட்ட போய் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினார். அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன், எங்கே போனாலும் சிவன்கிட்ட சொல்லிட்டு போகணும். வந்ததும் சாமி பத்திரமா கொண்டுட்ட சாமி ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி சாமிக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. புராணங்களில் நமக்கு இதுதான் நமக்கு எடுத்துருக்கு. எதுனாலும் இந்த புராணங்கள் வழியாக நம்ம நடந்தோம்னா வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். பாண்டியராஜன் மங்கையரசன் குலச்சிரியாரும் நீங்காத நட்பிலே பிரிவாற்றாது பின்னே தொடர நாயனார் அவர்களை நோக்கி, அன்பர்களே, நம்மிடம் இருந்து அன்பு நீங்காதவராய் இங்கிருந்து விபூதியை பரிபாலித்து சிவருமனுடைய புகழை வளர்த்து கொண்டிருப்பீராக என்று தடுத்தார். அவங்க கூட வரையினாங்க. மங்கையரசியாரும் குலச்சிரி, நீங்கள் இங்கே இருந்து பல நாள் இருந்து விபூதியுடைய அதாவது திருநீற்றுடைய பெருமை இங்கே எல்லாருக்கும் என்ன செய்யுங்க உணர்த்துங்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து சென்றார். அவர்களும் வானையை மறுக்க அஞ்சி நாயனாரை வணங்கி கொண்டு மதுரையை அடைந்தார்கள். நாயனார் சோழ நாட்டை அடைந்தார். திரு ஞானசம்பந்தபுத்தி நாயனார் இன்னும் மத யானையானது கடம்பவனமாகிய காட்டில் புகுந்து சமணராகிய மரங்களை சாடி விபூதியாகிய தூளியை அள்ளி எங்கும் வீசிற்று. அதனால் பூமியிலே எங்கும் விபூதியொளி விளங்கிற்று. எப்படி சொன்னார் ஒரு ஓமானம். ஞானசம்பந்த பெருமான் என்னும் மத யானை வந்துச்சான். அவர் எப்படி வந்தாரு, சமணர் ஓட்டுறதுக்காக மத யானை போல வந்தாராம். ஞானசம்பந்தபுத்தி வந்து கடம்பவனமாகிய காட்டில், கடம்பவனம் மதுரையில புகுந்து அந்த காட்டுக்குள்ள புகுந்து சமணராகிய மரங்களை வெட்டி சமணர் நினைச்சாங்க தூக்கிட்டு, அதாவது சைவத்திலே இல்லாமல் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அந்த மரங்களை வெட்டி விபூதியாகிய தூளியை அள்ளி எங்கும் வீசிச்சு. அந்த இதெல்லாம் வெட்டி எப்படி தூவி வீசுவோமோ அதுபோல் திருநீற்றினுடைய ஒளியை எங்கும் வீச செய்து ஞானசம்பந்தபுத்தினால அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த புராணம் முடியுது. இது பேர் என்ன பேர், சமணரை கழிவேற்றிய. நாளைக்கு வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலாம். அதோட நமக்கு புராணங்கள் முடியுது. 64 புராணம். அடுத்து கடைசி நாள் அன்னைக்கு நம்ம அர்ச்சனை படம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம கடைசி நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு பார்த்துக்கணும். சூழ்நிலை பார்த்து அந்த கடைசி அது வந்து
இது கிடையாது. இந்த முதல்ல புராணம் கேட்டாங்கல்ல, அகத்திய மாமன் கேட்டால் அந்த கேட்டவங்களாம் கடைசி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கதையை எப்படி சொல்லி முடிக்காருன்னு ஒரு அர்ச்சனை படம்னு சொல்லி வருது கடைசி. அது வந்து 64 திருவிளையாடலில் வராது. தனியாக எப்படி கதையை முடிக்காருன்னு சொல்லி அதை முடிப்பார். அது நம்ம கடைசியாக பார்ப்போம். நாளையோட நம்ம பாவத்தை முடிக்கணும் சாமியுடைய பெரும் கருணையினால. இன்று நம்ம கல்வி படலத்தை சாமியுடைய பெரும் கருணையினாலே உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து தேவர் வரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். உரத்துறை போத தனியான உன்னை சிறிதோத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்திரல் மூடி கெடலாமோ பரத்துறை சீலந்தவர் வாழ்வே பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே பரத்துற நீதோரு சேயே வைத்தியநாத பெருமானே. அது நடந்து உலக அரும்பு வாழ்வு வெற்றி குருசி தகவல் வாழ்வு உட்பட வாழ்வு சிவேல் ஏறிய வண்டி வாழ்வு யானைகள் நடந்து வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்வு சீர் அடியாரெல்லாம் வாழ்வு சீர் அடியாரெல்லாம் வாழ்வு சீர் அடியாரெல்லாம் பாமியில் வளாது வேக மணிப்பலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசீக குறைவில்லாத எதிர்வாழ்க நான்முறை அரங்கல்வங்க நற்றவன் மேன்மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழகன் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி ஜெயமுருகன்